ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம். வாக்கிய பாஷ்யத்துல சம்பந்த பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு புக்கில் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. புக்கில் 2வது பார்ட்டுன்னு இருக்கு. முதல் பார்ட் பார்த்தீங்கன்னா பதபாஷ்யம், 2வது பார்ட்டு வாக்கிய பாஷ்யம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாக்கிய பாஷ்யத்துல 273வது பேஜ் கீழே இருக்கிற பேராகிராஃப் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் பேராகிராஃப் 373. திரும்ப தப்பு பண்றவங்க 373வது பேஜ். 373வது பேஜில் கீழே இருக்கிற பேராகிராஃப்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். 373 தமிழ்ல பார்த்தீங்கன்னா 374, சம்ஸ்கிருதத்தில் 373 இருக்கிறத தமிழ்ல நம்ம 374 பார்க்கணும். இதுல பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் ஒரு கிளியர் விஷன் கொடுக்குறாரு. உங்களுக்கு யாருக்காவது வேதாந்தம் நல்லா புரியணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பதபாஷ்யத்தோட அவதாரிக்காவை படிங்க. அதே மாதிரி வாக்கிய பாஷ்யத்தோட அவதாரிக்கா பாருங்க. இந்த ரெண்டுத்தை பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தத்தோட செட்டப் என்னன்றது உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிடும். வேதத்தில் இருக்கக்கூடிய கர்மங்கள் உபாசனைகள் சிம்பிள், அவ்வளவுதான். கர்மம், உபாசனா, ஞானம். வேதம்னாவே இந்த 3 இருக்கு. இந்த 3த்துல பார்த்தீங்கன்னா கர்மத்தை ஆசையோட பண்ணா அப்படின்னா பித்ருலோக பிராப்தி, சொர்க்கம் வரைக்கும். அதே உபாசனையை ஆசையோட பண்ணா அப்படின்னா பிரம்மலோகம் வரைக்கும் போக முடியும். கர்மனா பித்ருலோக வித்யா தேவலோகா. இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா யாரு கர்மத்தையும் கூடவே பிராண உபாசனைகளையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்றானோ அவன் பிரம்மலோகத்துல சாயுஜ்ய பதவியை அடைகிறான். 3வது இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா எவன் இந்த 3த்துக்கு அந்நியமா எவன் பார்த்தீங்கன்னா நிஷ்காமமா பண்றானோ, எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம ஒரு கர்மத்தையும் அந்த கர்மத்தோட சேர்ந்து உபாசனையையும் பிராண உபாசனையையும் சேர்ந்து பண்றானோ அவனுடைய அந்த கரணம் என்ன ஆகுது? நல்ல சுத்தி ஆகுது. நேத்து பார்த்துருக்கோம்.
இந்த சுத்தி ஆட்சி அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம ஞான விஷயத்துல உண்டாகக்கூடிய பிரதிபந்தங்கள் நீங்குகின்றன. பிரதிபந்தம்னா என்னது அப்படின்னா தடைகள். நிறைய தடைகள் வச்சிருக்கோம். என்னெல்லாம் தடை? ஒன்றும் இல்லை, சுருக்கமா சொன்னா நம்ம ஒரு சில வியாக்கியானத்துல நிறைய எழுதியிருக்கேன். சுருக்கமா சொன்னோம் அப்படின்னா தடை எது அப்படின்னா நானை அடையணுங்க. இதான் விஷயம். நான்ல நிக்கணும், நானை அறியணும், நான்ல நிக்கணும். நானை அறிஞ்சா ஞானம், நான்லயே எஸ்டாப்ளிஷ் ஆனா ஞான நிஷ்டை. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான்ல நிக்கிறதுக்கு எதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தூல தேகம் ப்ராப்ளம், சூக்ஷ்ம தேகம் ப்ராப்ளம். இந்த ரெண்டு தான் அப்டக்கிள் பெருசா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த உலகம் இருக்கு, ஸ்தூலமான இந்த பிரபஞ்சம் இருக்கு. இப்ப ரெண்டுத்துல இருந்து விலகி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தன் கர்மயோகத்தை ஈஸ்வரார்ப்பணமா ஒரு கர்மத்தை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸ்தூலமா இருக்கக்கூடிய இந்த தேகம், ஸ்தூலமா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கர்மயோகத்தை ஈஸ்வரார்ப்பணமா பண்றான் அப்படின்னா அவனுக்கு அந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா வரவே வராது. ப்ராப்ளம் வரும், ஆனா வித்யால பாத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளத்தையும் அது கிரியேட் பண்ணாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய லோகம் எது அப்படின்னா மனசு, சூக்ஷ்ம சரீரம். அதே மாதிரி சூக்ஷ்ம சரீரத்துக்கு அந்நியமா இருக்கிறது சூக்ஷ்ம லோகம். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒருத்தன் உபாசனையை ஈஸ்வரார்ப்பணமா பண்றான் அப்படின்னா அவனுக்கு அந்த பிரச்சனையில இருந்து அவனுக்கு விடுபற்ற முடியும். இந்த தேகமும் சூக்ஷ்ம தேகமும் ஸ்தூல தேகமும் ஒருத்தனுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அவன் பாத்தீங்கன்னா எந்த தடைகளும் இல்லாம நானை பத்தி நம்ம பேசும்போது, ஆத்மாவை பத்தி பேசும்போது ஆத்மாவை பத்தின புரிதல் ஈஸியா உண்டாயிடும். அதுல நிக்கிறதுக்கான சாமர்த்தியமும் அவனுக்கு உண்டாகிவிடும். இதான் முதல் பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப அவனுக்கு தான் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரதிபந்தங்களை கர்மயோகத்தினாலையும் ஈஸ்வரார்ப்பணமான உபாசனைகளாலும் அந்த பிரதிபந்தம் சொல்லக்கூடிய தடைகளை நீக்கிட்டே இருக்கானோ, அப்ப ஸ்தூல தேகம் ப்ராப்ளம் இல்லை, சூக்ஷ்ம தேகம் ப்ராப்ளம் இல்லை. அவனுக்கு பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னா காரண தேகம்னு ஒண்ணு இருக்கு, அவித்யா. அதான் காரண தேகம், மூணாவது தேகம். காரண தேகம்னா என்ன சுவாமி? நான் வேற எதுவும் இல்லை, காரண தேகம்ன்றது அவித்யா. அவித்யானா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, தன்னை ஜீவனா நினைக்கிறது தான் அவித்யா. தன்னை பிரம்மமா நினைக்காம தன்னை ஜீவனா நினைக்கிற அந்த அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரம் கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனஹா அப்படின்னு இந்த உபனிஷத்துல 9வது அத்தியாயமா தலவக்கார சாக்கையில இருக்கிற கேனோபனிஷத்தானது ஆரம்பிக்கப்படுதுன்னு ஆச்சாரியா சொல்லியாச்சு. அஜ்ஞான நிவர்த்தியினால மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிருத்யுவை தாண்டி போக முடியும். ஏன் அஜ்ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜ்ஞானத்தினால உண்டு பண்ணப்பட்டதுதான் இந்த தேகங்களும் இந்த லோக்கங்கள் எல்லாமே. அப்ப திரும்ப திரும்ப நம்ம பிறந்து இறந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது அஜ்ஞானத்தினால. நான் சுத்த சைத்தன்யம்னு அறியாம நான் இந்த தேகம் ஜீவன் அப்படின்னு நம்ம அறியலாம். அதுக்கு காரணம் எது? அஜ்ஞானம். அப்ப அஜ்ஞானத்தை மூல காரணத்தை நம்ம நாசம் பண்ணோம் அப்படின்னா அந்த மூல காரணமா இருக்கிற அஜ்ஞானத்தினால உண்டான இந்த தேகாதிகள் எல்லாமே இல்லாம இல்யூஷனா போய்விடும். இவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிறது முடியும், மோட்சமானது கிடைக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா அடையப்படாத ஆத்மா. அடையப்படாத ஆத்மான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அடைஞ்சுதான் இருக்கேன், ஆனா எப்படி அடைஞ்சிருக்கேன்னா ஜீவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் பிரம்மம் அப்படின்னு சர்வதேகங்கள்லயும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு அடையப்படாம இருக்கு. அதை அடையறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இந்த உபனிஷத்தானது ஆரம்பிக்கிறது. இந்த பிரம்மத்தை அறிஞ்சிக்கிறதுல, நானே அறிஞ்சிக்கிறது ஆவல் உண்டாகிறது. இதெல்லாம் பொருத்தமே அப்படின்னு ஆச்சாரியர் முதல் பேராகிராஃப்ல சொல்லி முடிச்சிட்டார். இதுக்கப்புறம் 2வது பேராகிராஃப் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் அப்படின்னா, கர்ம விஷயே ச அனுக்திகி தது விரோதித்வா. இதான் பாத்தீங்கன்னா இந்த பிரதிஜா வாக்கியம் சொல்றோம். அதாவது இந்த ஆத்ம ஞானத்தை பாத்தீங்கன்னா கர்ம காண்டத்துல ஏன் யூஸ் பண்ணல, எங்கேயுமே கர்ம காண்டங்கள்ல யூஸ் பண்ணல. ஏன் அனுக்தி அப்படின்னா சொல்லப்படவில்லை. ஏன் கர்ம காண்டத்துல சொல்லல? ஏன் உபனிஷத்தை மட்டும் தனியா கேட்டகரி பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, கர்மத்துக்கும் இந்த வேதாந்தத்துக்கும் பாத்தீங்கன்னா விரோதம். சிம்பிளானது. கர்மத்துக்கும் வேதாந்தத்துக்கும் விரோதம். எங்கெல்லாம் கர்மம் போகுதோ அங்கெல்லாம் வேதாந்தம் போக முடியாது. நான் நிறைய பார்த்துட்டேன். ஆசிரமங்கள்ல நிறைய டிராவல் பண்ணியாச்சு. ஃபுல்லா டிராவல் பண்ணி எல்லாம் தெரிஞ்சது. எங்கெல்லாம் விவகாரம் போயிட்டு இருக்கோ அங்கெல்லாம் வித்யாக்கு இடமே இல்லை. பிரம்ம வித்யா கிளாஸ் நடக்கவே நடக்காது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கர்மத்துல ஈடுபட்டுக்கிட்டு நான் படிச்சு கொடுக்குறேன் நான் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. முடியவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல கர்மா சம்பவிச்சுது அப்படின்னா அந்த இடத்துல ஞானத்துக்கு பாத்தீங்கன்னா வேலை இல்லை. எந்த இடத்துல ஞானம் நல்லா போயிட்டு இருக்கோ அங்க கர்மாவே நடக்காது. இந்த ரெண்டும் கூடி இருக்கிறதுன்றது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடு. ஆச்சாரியர் சொல்வார்,
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கீதா பாஷ்யத்துல சொல்ல போற ஆத்ம ஞானம்ன்றது கல்கட்டா போற மாதிரி, அதே நேரத்துல கர்மம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பை போற மாதிரி. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா 2 டைரக்ஷன்ல இருக்கு, ஈஸ்ட் வெஸ்ட் 2 டைரக்ஷன்ல இருக்கு, 2 எண்டுல இருக்கு. தூரமேத்தே விபரீத்தே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத் சொல்லுது, ரெண்டுமே ரொம்ப தூரம்பா, ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா விபரீத பலன்களை உடையது, நானாகதியை உடையது. ரெண்டுமே வேற வேற, ஞானத்தோட விஷயங்கள் வேற, கர்மத்தோட விஷயங்கள் எல்லாம் வேற. அப்ப ரெண்டுமே பரஸ்பர விரோதத்தை உடையது அப்படின்னு கட்டோபனிஷத்துல மந்திரம் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லுது. தூரமேத்தே விபரீத்தே விசூச்சி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அப்போ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கர்மத்தோட இது வந்து சம்பவிக்காது. அதனால இந்த ஆத்மாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை அறியறதுக்கான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துல இந்த ஆத்ம ஞானம் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்காவது இந்த ஆத்ம ஞானம் எதாவது உண்டாச்சு அப்படின்னா, உள்ளது உள்ளபடி இந்த ஆத்மாவை பத்தின அறிவு உண்டாச்சு அப்படின்னா, சாமி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல நிறைய இருக்காங்களே சாமி, நிறைய வேதாந்தம் படிச்சவங்க பெரிய பெரிய கர்மத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, ஆசிரமம் ரன் பண்றாங்க, ஸ்கூல் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, என்னென்ன சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்றாங்களே, நிறைய சாதுக்கள் சன்னியாசிகள்லாம் பண்றாங்களே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து ஞானம் உண்டாகிறேன்னு அர்த்தம். ஆச்சாரியார் சொல்றாரு 2வது லைன்ல பார்த்தா, கஸ்மாத் இது சேத் ஆத்மனோகி யதாவத்து விஜானம் கர்மனா விருத்தியதே. ஒரு ஹைலைட் சொல்றார், யதாவத்து விஜானம் அப்படின்ட்டார். உள்ளது உள்ளபடி இந்த ஆத்மாவோட ஞானம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா, உள்ளது உள்ளபடி இந்த ஆத்மா கர்த்தா இல்லை போக்தா இல்லை அப்படின்னு உண்டாச்சுன்னா, அது கூடவே இன்னொன்னு என்ன உண்டாகணும். நான் காலையில உங்களுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கீதால மாண்டுக்கிய காரிக்காவை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாம் சொப்பனம், இதுதான் ஞானம். இந்த மொத்தமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா கல்பனா, இது எல்லாமே கல்பனா. கல்பியதே ஆத்மனாத்மானம் ஆத்மா தேவஸ்வ மாயையா ஒரு காரிக்கா ஒண்ணு இருக்கு மாண்டுக்கியத்துல. இந்த ஆத்மான்ற தேவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் அவன் தன்னுடைய மாயையை கொண்டு கல்பிக்கின்றான். அவன்தான் சம்சாரி மாதிரி இருக்கான், அவன்தான் வந்து பாத்தீங்கன்னா லிபரேஷன் ஆன மாதிரியும் ஆகிறான். வாஸ்தவத்துல இங்க இருக்கிறது எல்லாமே சொப்பனவத்து அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரியணும். இது எல்லாம் சொப்பனம், நான் அந்த சொப்பனத்தை பார்க்கக்கூடிய ஆத்மாவா இருக்கேன், இதுதான் ஆத்ம ஞானம். இது எல்லாம் பொய்யானது, அனாத்ம விஷயங்கள். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்யூஷன், இதை என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மாற்ற முடியாது, மாற்றணுன்ற அவசியம் இல்லை, பொய்யானது. நானா நிக்கணும், இதுதான் மோட்ச காரணம் அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரியுது அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பக்கம் போவானா? எதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் நம்ம? ஆசிரமங்களையா? எதை எஸ்டாப்ளிஷ் பண்றது? தர்மத்தை நிலைநாட்டணும். தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் வந்து உலகத்தை சத்தியம்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்களே உலகத்துக்கான காரியத்தை பண்றதுக்கு. காலையில கீழ் வீட்டு மாமா வந்து காலையில கேட்கிறார், இந்த மடங்கள்லாம் பெரிய பெரிய காரியங்கள்லாம் ஈடுபடுதே சாமி, ஏன் வேதாந்தம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாமே வந்து தர்மத்தை பாலனம் பண்றாங்க. கரெக்ட். தர்மத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அங்க வந்து என்ன சத்தியத்துவம் வந்துருது. இந்த உலகம் சத்தியம். இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி வந்துட்டு இருக்கு, இந்த முஸ்லிம்ஸ் வந்து மதமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க, கிறிஸ்டியனும் முஸ்லீமும் நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாத்தையும் நம்ம காப்பாற்றணும், சனாதன தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், திரும்ப ராமராஜ்யம் திரும்ப வரணும் அப்படின்றதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மத்துல பிடிப்பு உடையவங்களுக்கு துவைத்தம் சத்தியம், இந்த ஜெகத் சத்தியம், நான் சத்தியம் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு காரியம் பண்றாங்க. அதே நேரத்துல வேதாந்தம் படிக்க ஆரம்பிச்சவனுக்கு வேதாந்தம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது ஒரே ஒரு ஆத்மா தான்ப்பா, கிறிஸ்தவன்ட்டியும் அதான் இருக்கு, புழு பூச்சியில இருந்து அரக்கன் ராட்சசன்ல இருந்து தேவன்ல இருந்து புழு பூச்சியில இருந்து எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஆத்மா ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கு, மேல இருக்கிற பேதங்கள் எல்லாமே இதானது, வெறும் பொய்யானது. கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது, மிருத்யோச மிருத்தியம் ஆப்னோதி ஏக நானேவ பஷ்யத்தின்னு ஒரு மந்திரம் சொல்லுது. எவன் இங்க பேதத்தை பார்க்கிறானோ அவன் திரும்ப திரும்ப இறந்து 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 பிறக்கிறான் அப்படின்னு. பிறந்து இறந்து பிறந்து இறந்து சம்சாரம், பேதத்தை பார்த்தா. அப்ப மோட்சம்ன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, பேதமே இல்லை இந்த இடத்துல, பூர்ணமதக பூர்ணவிதம், இது எல்லாம் எப்பவுமே பூர்ணமா தான் இருக்கு, பூர்ணத்துக்கு அந்நியமா வேற ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு ஞானம் சொல்லுது. நீ கர்த்தா இல்லை போக்தா இல்லை, அப்ப எப்படி கர்த்தா கர்மம் பண்ண முடியும்? இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா 21வது மந்திரம் பார்த்திருக்கோம் பகவத்கீதையில 2:21. கதம்ச புருஷ பார்த்த கம் காத்தயதி ஹந்திகம், அவன் யாரை கொல்வான் யாரை கொல்விப்பான் அப்படின்னு விசாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஞானி புருஷனிடத்துல எந்த கர்மமும் சம்பவிக்காது. அவன் ஆசைப்படுவானா? ஆசைப்பட மாட்டான். யாரையாவது வச்சு எதையாவது பண்ண ஆசைப்படுவானா? பண்ண மாட்டான். அப்ப இது எல்லாம் எப்படி பார்ப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சொப்பனம், தீர்க்க சொப்பனம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான்லயே நின்று மோட்சத்தை அடைவான். இதுதான் ப்ராசஸ். தர்மங்கள் எல்லாமே பின்னாடி முடிஞ்சு போச்சு. தர்மத்தை பண்ணதுக்கு பிறகுதான் அவனுக்கு இந்த காரியம் கிடைக்குது, இந்த வேதாந்தம் கிடைக்குது. அதனால்தான் பாத்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்றான், கர்மம் கர்ம யோகம், ஞானம் ஞான நிஷ்டை. இதான் ஆர்டர். கர்மியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? நிஷ்காமியமா கர்மத்தை பண்ணட்டும், இந்த லோக்கத்துக்காக கர்மத்தை பண்ணட்டும். குருநாதர் மூலமா ஞானத்தை கேட்டவன் என்ன பண்ணட்டும்? ஞான நிஷ்டை அடைய பார்க்கட்டும். ஞானிக்கு ஞான யோகம், கர்மிக்கு கர்ம யோகம். இதான் செட்டப், நம்ம வேதாந்தத்தோட செட்டப். மேல ஏறினவன் கர்மயோகத்தினால சித்த சுத்தி அடைஞ்சு, சித்த சுத்திய மூலமா குரு பிராப்தியாகி இந்த வேதாந்தத்தை கேட்ட பிறகு அவன் திரும்ப இறங்குவான இந்த உலகத்துக்கு, கர்மத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இறங்க மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டா, எதாவது ஞானம், ஏதாவது உள்ளபடி ஒரு ஞானம் உண்டாகிற ஞானம் என்னது? இது எல்லாம் பொய், இருக்கிறது ஒரே ஆத்மா, நான் மாத்திரம்தான், நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, பிறப்பதில்லை இறப்பதில்லை அப்படின்னு. அப்படி ஒரு ஞானம் ஒருத்தனுக்கு உண்டாச்சு அப்படின்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா கர்மம் சம்பவிக்காது. அது கர்மத்தோட பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம ஞானம் கர்மத்தோடு விரோதப்படுகிறது. கர்மனா விருத்தியதே. அது மட்டும் இல்ல, ஆச்சாரிய சொல்ற, நிரதிசய பிரம்மஸ்வரூபோகி ஆத்மா விஜிஜாப இஷிதா. இந்த ஆத்மாவை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது மந்திரம் சொல்லுது, ஆத்மாவை எப்படி அறியணும்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை தேகம் பிரதி தேகம் ஆத்மா பின்னம்னு அறியக்கூடாது. ஒவ்வொரு தேகத்திலையும் ஆத்மா தனித்தனியா நான் தனித்தனியா ஒவ்வொரு நான் இருக்கு, அப்படி இல்லை. எல்லா தேகத்திலையும் இருக்கிற ஒரே நான், அதுதான் பிரம்மம். நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு. அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? கம்பேர் பண்ண முடியாதது, பூரணமானது. அந்த பிரம்மமா தான் ஆத்மா இருக்கிறது அப்படின்னு வேதாந்தத்துக்கு உணர்த்துவதற்கு, உபதேசிப்பதற்கு இச்சையாகி இருக்கிறது. அதனால பாத்தீங்க அப்படின்னா, ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் நேதம் எதிதம் உபாசத்தை. வரப்போகுது மந்திரம், 4வது மந்திரம் 1:4 சொல்ல போகுது. இது அப்படின்னு நீ லிமிட் பண்ணி எதை உபாசிக்கிறாயோ அது பிரம்மம் இல்லையே அப்படின்னா, லிமிட் இல்லை பிரம்மம். பிரம்மம்னா ஈஸ்வரன், ஈஸ்வரனும் பிரம்மமும் லிமிட் இல்லை, அன்லிமிட். அப்ப எதை நம்ம இதுன்னு பர்டிகுலரா தேச கால வஸ்துக்களுக்கு உட்பட்டு ஒரு செலாலையோ ஒரு மூர்த்தத்திலேயோ பாக்குறோமோ, ஒரு சித்திரத்திலேயோ பாக்குறோமோ, அது பிரம்மம் இல்லை. பிரம்மம்னா என்னது? சர்வ ஜீவர்களுக்கும் ஆதார தத்துவமா இருக்கிறது. அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே கல்பிதம் அப்படின்னு அறியணும். அதுதான் பாத்தீங்கன்னா ஆச்சாரிய மந்திரம் சொல்லுது, இத்தியாதி சுருதேகி. அது மட்டும் இல்ல, இந்த விதமா ஒருத்தன் ஸ்வராஜ்ய அபிஷிக்தா, நான் அந்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு எவனுக்கு பாத்தீங்கன்னா பிரம்மத்துவம் கமித்தக, எவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தன்மையானது அடையப்பட்டதோ, ஜீவன் முக்தனா ஒருத்தன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறானோ, ஸ்வராஜ்ய பதவியில ஸ்வராஜ்யத்துல அபிஷேகம் செய்யப்பட்டவனோ, ராஜா ஆயிட்டான், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது எல்லாம் பொய்யானது அப்படின்னு தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான், பிரம்மத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு பாத்தீங்கன்னா கஞ்சன நமித்தும் கச்சதி. அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா கஞ்சன நமித்தும் இச்சதி. அவன் யாரையும் நமஸ்காரம் பண்றதுக்கு இச்சைப்பட மாட்டான். நிஸ்துதி நிர்நமஸ்கார மந்திரம் சொல்லுது. கீதால பாத்தீங்கன்னா குவாலிட்டி சொல்ற, ஞானி எப்படி இருப்பான்? நிஸ்துதிர் நிர்நமஸ்கார, யாரையும் ஸ்துதி பண்ண மாட்டான், யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டான். ஏன் அகங்காரியா சுவாமி? அகங்காரி இல்ல, அகங்காரமே விட்டு போச்சு அவனுக்கு. சர்வத்தையும் ஆத்மாவா பாக்குறான், பிரம்மமா பாக்குறான், தனக்கு வேறா பாக்குறது இல்ல. நமஸ்காரம் பண்ணணும்னா எனக்கு வேறா ஒரு அந்நியமான உயர்ந்த வஸ்துவை பார்த்தா தானே நான் நமஸ்காரம் பண்ண முடியும். எனக்கு அந்நியமா வேற ஒரு வஸ்துவை பார்த்து ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா தானே நான் ஸ்துதி பண்ணணும். அப்ப அவன் பாத்தீங்கன்னா தனக்கு வேறா உயர்ந்ததாவோ தாழ்ந்ததாவோ எதையுமே பார்ப்பதில்லை. சர்வத்தையும் பாத்தீங்கன்னா தானா பாக்குறான். 6வது அத்தியாயத்துல 29, 30 2 ஸ்லோகங்கள் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப இருக்க என்ன அருமையான வார்த்தை பாத்தீங்கன்னா, சர்வபூத்தானிச்ச ஆத்மனி ஆத்மனிச்ச சர்வபூத்தானி ஈக்ஷத்தை யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷனகனும் சொல்ற. தன்னிடத்தில் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஜீவர்களிடத்திலும் தன்னையும் பார்க்கின்றான். யோக அந்த நிதித்தியாசனம்ன்ற யோகத்தினால. அப்படிப்பட்டவன் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு பேதமே இல்லை. பேதம் இல்லாததுனால அவன்கிட்ட யாரையும் என்ன பண்ண மாட்டான், நமஸ்காரம் பண்றதுக்கு இச்சிக்க மாட்டான், பேதம் இல்லாததுனால. அதோ பிரம்ம அஸ்மி இதி சம்புத்தா, இந்த விதமாக நான் பிரம்மமா இருக்கேன்
அப்படின்னு எவன் நன்றாக அறிந்தானோ ந கர்ம காரயிதும் சக்கியதே. அவன் வந்து பாத்தீங்கன்னா தானும் கர்மத்தை பண்ண மாட்டான், வேற ஒருத்தரையும் எதுக்காகவும் கர்மத்தை சித்தப்படுத்தணும்னு அவனுக்கு ஆசை இல்லை, யாரையும் தூண்டியும் செய்ய மாட்டான். காரயித்தும்ன்றதுக்கு அர்த்தம் ஹேத்து கர்மம்னு பேர், செய்ய வைக்கிறது. எனக்கு ஒன்றும் இல்லை, வேற யாராவது எனக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ண மாட்டான். இங்க சன்னியாசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மகா விரக்தர்கள், பொய்யான விரக்தர்கள்லாம் நிறைய பேர் ஊர்ல பார்த்துட்டு வந்திருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் பண்ண மாட்டான், கர்த்தான்னு இருப்பான். என்னோட சிஷ்யர்களே 2-3 பேர் அப்படி இருந்தாங்க. அவங்களுக்கு நான் சேவை பண்ணிட்டு இருந்தேன், பாடத்தையும் சொல்லி கொடுத்து சேவையும். ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அப்படியே கையை கட்டி நான் கர்த்தா இல்லைன்னு கையை கட்டிக்கிட்டு என்னை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. கேட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தா இல்லை அப்படின்னு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா போக்தாவா இருப்பார். அவர் எல்லாத்தையும் போகம் பண்ணுவார், ஆனா கர்த்தா மட்டும் இல்லை, எந்த காரியத்தையும் நகர்த்த கூட மாட்டார். இது மாதிரி ஒரு கேட்டகரி. இன்னும் சில பேர் இருக்காங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா மடாதிபதிகள்லாம் இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா தான் பண்ண மாட்டாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தேவையானதை எல்லாத்தையும் ஆளை வச்சு பண்ணுவாங்க. நான் பண்ணலைங்க சொல்லிப்பாங்க, நான் பண்ணல, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா வேற ஆளை வச்சு பண்ணுவாங்க. இது மாதிரி பொய்யான தன்மைகள்லாம் இருக்கும். அது வருமா ஞானியின் இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் தானும் செய்ய மாட்டான், வேற ஒருத்தரை வச்சும் எந்த காரியத்தையும் செய்விக்கவும் மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூரணத்தை அடைஞ்சவனுக்கு இங்க அடைய வேண்டியது என்ன இருக்கு? எந்த ஒரு கர்மம் சம்பவிக்கிறனாலும் அஜ்ஞானம் இருக்கணும், ஆசை இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாதவனுக்கு கர்மம் சம்பவிக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நகி ஆத்மானம் இன்னைக்கு பாட்டம் இங்கிருந்து ஆரம்பிக்கணும். ஆச்சாரியர் சொல்ற நகிய விட்டுருங்க. ஆத்மானம் அவாப்தர்த்தம் பிரம்ம மன்யமானக பிரிஞ்சிருக்கு, ஒன்னாக்கிங்க. ஆத்மானம் அவாப்தர்த்தம் பிரம்ம, அவாப்தர்த்தம்ன்றதுக்கு அர்த்தம் பூரணார்த்தம் அர்த்தம், பூரணமாக அடையப்பட்ட பிரம்மத்தை. பிரம்மம் எப்படிப்பட்டது? சர்வ வியாபகம், பூரணம். அந்த பிரம்மத்தை வந்து ஆத்மானம் இது மன்யமானக, பூரணமா இருக்கக்கூடிய பிரம்மமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு நினைப்பவன். ஒரு ஞானி வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிச்சு 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 நமக்கு தெரிய ஆரம்பிக்குது, நான், இந்த நான் தான் எல்லா ஜீவராசிலையும் இருக்கு, அந்த நானுக்கு மேலதான் எல்லாம் இருக்கு, வெறும் கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் எல்லாம் கல்பித்தம். கான்சியஸ்னஸ் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. ஒருத்தருக்கு நினைவு தப்பி போகுது, இந்த உலகம் இருக்குமா? இருக்காது. நினைவு இருக்கிற வரைக்கும் தானே எங்க உலகம். கான்சியஸ்னஸ் ஒருத்தருக்கு தப்பி போச்சு, கோமாக்கு போயிட்டார், இல்லை மயக்கமாயிட்டார், உலகம் இருக்கா? அவரோட நினைவுல உலகம் இல்லவே. ஃபர்ஸ்ட் பெர்சன் இருக்கிறதுனாலதான் இது எல்லாமே இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பெர்சன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா தேகங்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த நான், அந்த உணர்வு. அந்த உணர்வுக்கு மேலதான் இந்த மொத்த ஜெகத்துமே கல்பித்தம். சூரியன் இருக்கான், எப்ப தெரியுது உங்களுக்கு? சொல்றீங்க சூரியன் நல்லா வெயில் அடிக்குது, இன்னைக்கு இந்த கதவு மூடிடுங்க, வெயில் அடிக்குது. ஏன் இவ்வளவு? சூரியன் இருக்கான்னு நான் சொல்றேன், கதவு மூடிடுங்க, சூரியன் இருக்கா அப்படின்னு. சூரியன் இருக்கான்னு தெரியறதுக்கு யாரு சொல்றா? நான் சொல்றேன், நான். அந்த உணர்வு, அந்த உணர்வு தான் வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன். உணர்வு இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை. அந்த உணர்வு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உணர்வு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அந்த அந்த பேர் உணர்வு இருக்கு. அப்ப அந்த உணர்வுக்கு மேலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லா ஜெகத்தும் மொத்தமும் கல்பிதம். அறிவுக்கு மேலதான் அறியப்படும் வஸ்துக்கள் எல்லாம் கல்பிதமா இருக்கு. அந்த அறிவுக்கு பேர் தான் என்ன பண்றோம்? சர்வத்திலையும் இருக்கக்கூடிய அறிவுக்கு பேர் தான் பிரம்ம தத்துவம் அப்படின்னு. அந்த பிரம்ம தத்துவமா தான் நானும் இருக்கேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தேகத்துல இருக்கிற நானும் பிரம்மம் தான். புல்லு பூச்சியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா தேவன் வரைக்கும் வந்து எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவம் நான் இருக்கு அப்படின்னு தன்னையும் பிரம்மமா நினைச்சு மற்றதையும் பிரம்மமா எவன் அறிகின்றானோ அப்படிப்பட்டவன் பிரவிற்த்திம் பிரயோஜனவத்திம் நகி பஷ்யதி. எந்த காரியத்தினாலும், பிரவிற்த்தின்றதுக்கு அர்த்தம் கர்மா, எந்த கர்மத்தினாலையும் பிரயோஜனவத்தியும் நகி பஷ்யதி, ஒரு காரியத்தினாலேயும் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனத்தையும் பார்க்க மாட்டான். நான் தான் நேற்று சொன்னல, ஒருத்தர் வந்து சாமி 3 ஏக்கர் லேண்டு சாமி, 2 பம்ப் செட்டு சாமி, எதுக்கு எனக்கு யாராவது சாமி இதை வச்சுங்க அதை வச்சுங்க, நான் பிரவருத்தி பண்ணுவேன்னா பிரவருத்தி பண்ண மாட்டேன். இந்த பிராரப்தத்துல இதுக்கு என்ன வருதோ அதை எடுத்துக்கிட்டா போதும். அதுவும் என்னோட சுதந்திரம் இல்லாம என்னோட சுவாத்தியாயத்துக்கு தடையா இருந்துச்சுன்னா அது எவ்வளவு கோடியா இருந்தாலும் தேவையில்லை சாமி. சுவாத்தியாயத்துல தான்ல நிக்கிறதுக்கு எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்றேன். நான்ல நின்னவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஒரு சுகம் இருக்கு பாருங்க, தூக்கத்துக்கு உள்ள போகும்போது ஒரு சுகம் இருக்குல்ல,
நல்ல சுகமா அந்த தூக்கத்துக்கு உள்ளார போகும்போது உங்களுக்கு முன்னாடி வேற எதை கொடுத்தாலும் நம்ம ஸ்வீகாரம் பண்ணுவோம். ஜி நான் தூங்குறேன் ஜி, அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சு பார்த்துக்கலாம் ஜி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்தோட சுகத்துக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல வேற எந்த வஸ்துக்களோட சுகமும் இல்லை. ஒரு தூக்கத்துக்கு போகும்போதே அந்த தூக்கத்துல வந்து ஒரு அவித்யா இருக்கு, ஒரு மறைப்பு இருக்கு, இருந்தாலும் நம்ம அதை விரும்பி விரும்பி போறோம். அப்ப சுரூபத்திலேயே ஜாகிரதத்திலேயே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூக்கத்தோட ஆனந்தத்தை ஒருத்தன் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னா சமாதிஸ்தன்னு பேர். அவனுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் அல்பமா போயிடும். கர்மத்தினால் அடைய வேண்டிய பலன்கள் எல்லாத்தையும் அவன் என்ன பண்றான், தன்னுடைய சொரூபத்திலிருந்து அவன் எடுக்க ஆரம்பிச்சான். அப்படி இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கர்மத்தை பண்ணி ஒரு பிரயோஜனத்தை அடைவானா? நம்ம என்ன பண்றோம், ஒரு கர்மம் பண்றோம், அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாபத்தை அடைகிறோம், அந்த லாபத்து மூலமா சுகம் அடைகிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய சர்க்கிள். அது இல்லாம அந்த காரியத்தினால கிடைக்கிற பலன் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்ப பலனா இருக்கு. ஆனா இந்த ஆத்ம ஞானம்ன்றது நான்ல நிக்கும் போது தூக்கத்துல என்ன சுகம் அனுபவிக்கப்படுதோ அதே சுகம் ஜாகிரதத்திலையும் ஒருத்தனுக்கு சொரூப சுகமா அடையப்படுது. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருப்பான். ஒரு ஜபத்தை பண்ணுங்க, ஒரு பிராணாயாமத்தையும் ஜபத்தையும் என்னைக்காவது லீவ் வருதுல, 8 நாள் லீவ் வருதுல, எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. என்னைக்காவது வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, காலையில சாயந்தரம்லாம் வேணாம், காலையில இருந்து ஒரு 4 மணி நேரம் ஓங்காரத்தை பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. விட்டு 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 வேற எதுவும் பண்ணாதீங்க. காலையில இருந்து ஒரு 4 மணிக்கு ஆரம்பிங்க, ஒரு 8 மணி வரைக்கும் விட்டு 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 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஓங்காரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு உட்கார பிரதானமா சொல்லிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு மகாரமா 2 மணி நேரம் சொல்லுங்க. சொல்லிட்டதுக்கு அப்புறம் வந்து பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க இருக்க மாட்டீங்க, உங்க மனசே இருக்காது, ஒரு சுகம் இருக்கும் பாருங்க. அப்படியே நெல்லிக்காவை சாப்பிட்டு காத்த உள்ள இழுத்தோன்னா ஒரு இனிப்பு பரவும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு சுகம் உடம்பு ஃபுல்லா. அந்த உபாசனையோட பலனே இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்கார உபாசனையினால மனசு அப்படியே மெதுவா விற்த்திகள் எல்லாம் நாசமாயிடும். உள்ள இருக்கிற ஆத்ம தத்துவத்தோட சுகம் வந்து பாத்தீங்கன்னா சொரூப சுகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசுல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சுகம் கிடைச்சாவே நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல அனுஷ்டானம் பண்ணவே உங்களுக்கு தெரியும் எதுவும் வேணாங்க, அப்படியே சும்மா இருப்போம். அப்படியே நிர்விஷயமான சுகம் சாதாரண ஒரு ஜபத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அது வெளிப்பட ஆரம்பிச்சோம். அப்டக்கிள் நீங்கிச்சுனாவே அது மாதிரி உள்ளுக்குள்ளார சுகம் பார்த்தான் அப்படின்னா அவன் வெளியில போய் எதையும் பண்ண மாட்டான், எந்த கர்மத்தையும் ஈடுபட மாட்டான். அப்படியே அந்த வண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேன்ல வந்து தேன் எடுத்து சாப்பிட்டு அப்படியே மயங்கி கிடக்குற மாதிரி, பூலையே மயங்கி விழுந்துடுற மாதிரி இதை சாதகன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா அப்படியே ஒரு பாவசமாதியிலேயே இருப்பான். சாப்பாட்டுலயோ இல்ல வெளி விவகாரங்கள்லயோ எந்த போகத்திலயோ அவனுக்கு இச்சையே வராது. ஏன் அப்படின்னு கேட்டா உள்ள இருக்க சுகம் அவனுக்கு அறியப்பட்டதா இருக்கும். சாதாரண ஒரு ஜபத்திலேயே இந்த ஆனந்தம் கிடைக்குது அப்படின்னும் போது, ஒரு தூக்கத்திலேயே ஒரு ஆனந்தம் கிடைக்குதுன்னும் போது, அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆனந்தத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மானந்தம் இருக்கு பாத்தீங்களா, சுரூபம், என்னுடைய சுரூப சுகம். அந்த சுரூப சுகத்தை ஒருத்தன் வந்து நான் தான் அந்த பிரம்மமா இருக்கேன், ஆனந்த சுரூபமா இருக்கேன்னு ஒருத்தன் நினைக்கிறவனுக்கு கர்மத்தை பண்றதுனால உண்டாகக்கூடிய சுகம் எப்படிப்பட்டதுன்னா தும்பப்பூல இருக்கிற அந்த சக்கரை மாதிரி. ஒவ்வொரு தும்பப்பூவை எடுத்து சின்ன வயசுல அதெல்லாம் பண்ணோம்ல, நம்ம தும்பப்பூல எவ்வளவு இருக்கும், கொஞ்சோண்டு 1/2 டிராப் தேன் இருக்கும். 1 லிட்டர் தேனை கையில கொடுத்துட்டு தும்பப்பூ எடுத்து சாப்பிடுன்னு சொன்னா அவன் சாப்பிடுவானா? எதுக்கு அதை கஷ்டப்பட்டுக்கிட்டு? ஒரு ஸ்பூன் எடுத்து அழகா வந்து ஒரு ஜார்ல இருக்கிற தேனை எடுத்து வாயில சாப்பிட்டு ஆனந்தமா இருப்பாங்க. அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா அல்ப சுகமா இருக்கக்கூடிய கர்மத்துல பிரவருத்தி பண்ணுவானா? பிரவருத்தியும் பிரயோஜனவத்தையும் நகி பஷ்யதி. கர்ம பிரவருத்தியில எந்த ஒரு பிரயோஜனத்தையும் அவன் பார்க்க மாட்டான். அப்ப பிரயோஜனம் இல்லாததுல ஈடுபடுவானா? நச்ச நிஷ்பிரயோஜனா பிரவருத்தி. பாஷை ரொம்ப கிளியரா இருக்கு. நிஷ்பிரயோஜனமா, பிரயோஜனம் இல்லாமல் எந்த பிரவருத்தியும் எந்த கர்மமும் செய்யப்படுவதில்லை. ஒரு ஆக்ஷன் நடக்குதுனாவே மனுஸ்மிருதியில வந்து ஒரு ஸ்மிருதி நான் சொல்லியிருக்கேன், யத்தி குருத்தே ஜந்துகு தத்தத் காமஸ்ய சேஷ்டிதம். மனு சொல்றார், ஜந்துக்கள் எதை செய்கின்றார்களோ அந்த செயலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும். பிரயோஜனத்து மேல ஆசைப்பட்டுதான் ஜீவர்கள் ஒரு கர்மத்தை செய்கிறார்கள். இன்னொரு இது இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோப்பி ந பிரவர்த்ததே. மந்தனும் கூட, பைத்தியம் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை. அப்ப புத்திசாலி
ஞானி புருஷன் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு 1 லிட்டர் ஜார்ல கிடைக்கிற தேன் மாதிரி கிடைச்சி போச்சு. அவன் வந்து பாத்தீங்கன்னா தேனை தேடி எங்கேயும் போக மாட்டான். பூவா தும்பப்பூ எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தும்பப்பூவை பார்த்து பார்த்து அந்த ஒவ்வொரு தும்பப்பூவா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பானான்னு கேட்டீங்கன்னா தேனை உறிஞ்சுவானா? அப்படின்னா பண்ண மாட்டான். அதனால அவனுக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. ஏன்? கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் வந்து ஜார் ஃபுல்லா தேன் கிடைச்சிருச்சு. அதனால அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தன்னுடைய சொரூப சுகம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கர்மம் பண்ண மாட்டான். ஏன் கர்மம் பண்ண மாட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இல்லாத கர்மத்துல அவன் என்ன ஆக மாட்டான்? பிரயோஜனா நச்ச பிரயோஜனா பிரவருத்தி நிஷ்பிரயோஜனா பிரவருத்திகின் பிரயோஜனம் இல்லாத பிரவருத்தி வந்து பாத்தீங்கன்னா சம்பவிப்பதில்லை. ந பிரவருத்தி நிஷ்பிரயோஜனா நிஷ்பிரயோஜனா நச்ச பிரவருத்தி அப்படி போடணும். பிரயோஜனம் இல்லாததுல வந்து பாத்தீங்கன்னா ந பிரவருத்திக்கு பிரவருத்தியானது சம்பவிப்பதில்லை. பிரயோஜனம் இல்லாத காரியத்துல யாரும் பண்றதில்லை. அதோ விருத்தியதே ஏவ கர்மனா ஞானம். அப்போ அதான் இன்னைக்கு காலையில 21வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம் தெரியுங்களா? முதல்ல பிரம்மத்தையும் பிரம்ம ஞானியையும் ஒன்னா ஆக்கிடுறார். நம்ம 2-3 நாளா வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மம் வேற பிரம்ம ஞானி வேற இல்லை. பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அப்போ தான் பிரம்மம்னு ஒருத்தன் அறிஞ்சான் அப்படின்னா ஆனந்த சுரூபமா சச்சிதானந்தமா அறிஞ்சான் அப்படின்னா அந்த நான் ரொம்ப சுகம். இந்த உலகத்திலேயே சுகமானது எதுனா எல்லா சுகத்துக்கும் ஆதாரம் இந்த நான். இந்த நானை அடைஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல 3வது சாப்டர்ல பகவத்கீதா சொல்லுது, எஸ்துவாத்ம ரதிரேவஸ்தியா. எவன் ஆத்மாலேயே ரம்மிக்கிறானோ தன்னுடைய சுரூபத்திலேயே ரம்மிக்கிறானோ ஞான நிஷ்டனை சொல்லுது அனுபூதிமான. ஆத்ம ரதிரேவஸ்யாத் ஆத்ம திருப்தமானவக தன்னிடத்திலேயே திருப்தி அடைகிறானோ. ஆத்ம சந்துஷ்டக எவன் தன்னை ஆத்மாவிலேயே சந்துஷ்டி அடைகிறானோ மகிழ்ச்சியை அடைகிறானோ தஸ்ய காரியம் ந வித்தியத்தின் அவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் இந்த உலகத்துல இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தினால அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போகுது. அப்போ அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம், அந்த ஞானம் தான் ஞானம். அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோட விரோதம் அப்படின்னு சொல்லு பகவத்கீதையில சொல்ல போறோம். யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்பளுதோதக்கின்னு ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. இந்த பிரம்ம ஜானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஏரி மாதிரி, பெரிய ஏரி ஃபுல்லா தண்ணி இருக்கு, நல்ல குடி தண்ணி. எவனாவது ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஏரிக்கு பக்கத்துல வந்து ஒரு கிணறு வெட்டுவானா கேட்கிறாரு. அருமையான கேள்வி கேட்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. கண்ணுக்கு முன்னாடி நல்ல தண்ணி வந்து ஒரு பெரிய ஏரி நிறையா ஃபுல்லா இருக்க பண்ணும்போது எடுத்து வேணுங்கிற தண்ணியை குடிச்சிக்க முடியல. அப்படி இருக்கிற மாதிரி இந்த ஞானம், பரிபூர்ணமான ஞானம் வந்து ஒருத்தன் அடைஞ்சிருக்கானா ஏரியை அடைஞ்ச மாதிரி, அவன் எங்கேயாவது பக்கத்துல போய் அவனாவது கிணறு தோன்றுவானா நல்ல தண்ணி வேணும் அப்படின்னு பண்ண மாட்டான். இன்னொரு ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லுது, ஆச்சாரியார் வந்து கோட் பண்ணுவார் பிருகதாரண்யத்துல பிரம்மசூத்திரத்துல எல்லாம் ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றாரு. அக்கே மதுவிந்தேத கிமர்த்தம் பர்வதம் பிரஜேத் இஷ்டஸ்ய அர்த்தஸ்ய சம்பிராப்தோ கோவித்வான் எத்தனம் ஆச்சரேத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸ்மிருதியில மகாபாரதத்துல இருக்கிறது ஆச்சாரியர் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா அக்கே மதுவிந்தேத. அக்கேன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா முற்றம்னு அர்த்தம். நம்ம தோட்டம், இப்ப எனக்கு வீட்டுக்கு முன்னாடி தோட்டம் இருக்கு, ஒரு மாமரம் இருக்கு, மாமரத்துல வந்து தேன் கூடு இருந்துச்சு. இந்த முற்றத்திலேயே வீட்டோட முற்றத்திலேயே இருக்கிற மரத்துல தேன் கூடு ஒண்ணு தேன் கட்டியிருக்கு, நல்லா பெரிய தேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா நம்ம என்ன பிளான் பண்ணுவோம், அமாவாசைக்காக வெயிட் பண்ணுவோம். அமாவாசை வந்தோன்னு ஆளை வச்சு என்ன பண்ணுவோம், அந்த தேனை எடுத்துடலாம். அப்போ அக்கே மதுவிந்தேத, எனக்கு முன்னாடி இருக்க முற்றத்திலேயே மரத்துல வந்து தேன் கூடு இருக்கும் போது கிமர்த்தம் பர்வதம் பிரஜே, எதுக்காக மலை ஏறி திருவண்ணாமலைக்கு மேல ஏறி ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்து கயிறெல்லாம் போட்டு தொங்கி மலை தேன் எடுக்கிறதுக்கு எதுக்கு போகணும்? வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும்போது எதுக்குங்க அங்க போய் எடுக்கணும்? இஷ்டஸ்ய அர்த்தஸ்ய சம்பிராப்தோ, ஒருத்தர் ஒரு ஞானி புருஷன் தன்னையே அடைஞ்சிட்டார் அப்படின்னா, ஞானி புருஷர் ஆத்மஸ்வரூபமா இருக்கிற தன்னையே அடைஞ்சிட்டார் அப்படின்னா, இஷ்டஸ்ய அர்த்தஸ்ய சம்பிராப்தோ கோ வித்வான் எத்தனம் ஆச்சரியத், அந்த ஞானத்தை அந்த சுகத்தை அடையிறதுக்கு வேற வேற கர்மத்துல வந்து ஒரு ஞானி புருஷன் பிரவருத்தி பண்ணுவானா அப்படின்னா பண்ண மாட்டான். கையிலேயே இருக்கும்போது வெண்ணெய கையிலேயே வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நெய்ய கையில வச்சுக்கிட்டு வெண்ணெய்க்கு எவனாவது அலைவானா, நம்ம கலோக்கியெல்லாம் பேசுவோம்ல.
நெய் வந்து கையிலேயே இருக்கு அப்படின்னும் போது வெண்ணையை தேடி நெய் வேணும் அதுக்கு வெண்ணெய் வேணும்னு வெண்ணையை தேடி அலைவானா? அலைய மாட்டான். அப்ப தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை ஒருத்தன் அடைந்தவன் வெளியில இருக்கக்கூடிய எந்த கருமத்தினாலும் அவனுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. அவன் கருமத்தை செய்ய மாட்டான். கருமமும் ஞானமும் விரோதம். ஏன்னா நீங்க அடையிற கருமத்தை பண்ணி அடைகிற எல்லா சுகங்களும் பொய்யானது. க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் எல்லாமே டைம் பவுண்ட், முடிச்சு போயிடும். அத்தக கர்ம விஷயே அனுக்தி. அதனால வந்து பாத்தீங்கன்னா பூர்வ காண்டத்துல வேதத்தோட பூர்வ பாகம் இருக்குல்ல, 8 அத்தியாயங்கள். தலவக்கார சாக்கையில முதல் 8 அத்தியாயங்கள் எதுல சொல்லப்பட்டிருக்கு? கர்ம உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 8 அத்தியாயத்துல இந்த ஆத்ம ஞானமானது சொல்லப்படவில்லை. ஏன் அப்படின்னா அந்த சொல்லப்பட்டுச்சுன்னா அதெல்லாம் விரோதம், கர்மத்தோட அது விரோதம். வேதத்துலதான் கர்மம் சித்திக்கும், அஜானத்தினாலதான் கர்மம் சித்திக்கும், ஆசையினாலதான் கர்மம் சித்திக்கும். ஒரு வைராகிக்கு கர்மம் சித்திக்காது, ஆசை இல்லாத வைராகிக்கு கர்மம் சித்திக்காது. ஒரு ஞானிக்கு கர்மம் சித்திக்காது, சர்வத்தையும் பேதம் இல்லாம பாக்குறவனுக்கு கர்மம் சித்திக்காது. இந்த ஆத்ம ஞானம் கர்மத்தோட பரஸ்பர விரோதம் அடிச்சா. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்ம விஷயத்துல கர்மகாண்ட பகுதியில இந்த ஆத்ம ஞானம் சொல்லப்படவில்லை. அது மட்டும் இல்ல, விஞ்ஞான விசேஷ விஷயா ஏவ ஜிக்ஞாசா. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லை சாமி, நாமெல்லாம் நான் தான் காலையிலேயே விசாரம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டே வரணும். ஆஃபீஸ் போறவங்க எல்லாம் கீதா கிளாஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க. பாருங்க 42 பேர், 48 பேர், 45 பேர் தான் இப்ப கிளாஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதுலயே 42 பேர் தான், 3 பேர் ஆப்சென்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டு நான் கமிட்மெண்ட் இருந்திருக்கோம், ஏதாவது கமிட்மெண்ட், வேலை, நிறைய பேருக்கு வேலை இருக்கு. ஒருத்தர் சாமி என்னால் என்னோட வேலை வந்து இந்த கிளாஸ் ரொம்ப நான் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் வந்து எனக்கு இந்த டியூட்டி மாறி மாறி போட்டுக்கிட்டு இருக்காங்க சாமி, என்னால் வர முடியல. நான் யூடியூப்ல கேட்டுக்கிறேன். டியூட்டி வந்துச்சு அப்படின்னா கர்மம் இந்த வேதாந்த ஞானத்துக்கு கிளாஸ்க்கு வர முடியாது. 80 பேர் வர வேண்டியதுன்னா காலையில கிளாஸ்க்கு 80 பேர் வராங்களே, இப்போ ஏன் வரல அப்படின்னு கேட்டா எல்லாம் ஆஃபீஸ் போறவங்களாம் ஆஃபீஸ் போயாச்சு, வேலையெல்லாம் இருக்கு, நிறைய வேலையெல்லாம் இருக்கு. நாள் ஃபுல்லா இருக்க முடியுமா? சன்னியாசியா? யோசிச்சு பாருங்க, வர முடியல. அப்ப ஒரு கர்மத்தோட கமிட்மெண்ட் இருந்துச்சுனாவே உங்களுக்கு இந்த ஞான அபியாசம் சிரவணம் மனனம்ன்றது சாத்தியம் இல்லை. அப்ப சிரவணமே சாத்தியம் இல்லை அப்படின்னும் போது நேத்தின்ற மனனம் சாத்தியமாகுமா? ஆகாது. மனனம் சாத்தியம் இல்லை அப்படின்னா அப்ப நான் ஸ்புரணத்துல நிக்க முடியுமா? நான் ஸ்புரணத்திலேயே நிக்கிற நிதித்தியாசனமும் ஆத்ம தியானமும் சம்பவம் இல்லை. அப்ப எப்படி சுவாமி நீங்க எல்லாம் உட்கார வச்சு பாடம் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியில புரிஞ்சுக்கிற ஞானத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டு விவகாரத்துல ஈடுபடலாம். அதே பரோட்ச ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா முடியாது. அதனால்தான் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறவங்க, இப்ப என்னோட ஆச்சாரியர்கிட்ட வந்து படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. 400-500 பேர் படிக்கிறாங்க. எங்க ஆச்சாரியர் கடைசியா சொன்னார், ஒரு 400 பேர் படிச்சிருப்பீங்களா அப்படின்னாரு. எங்க ஆச்சாரியர்கிட்ட பாடம் படிச்சவங்க இப்போ வந்து இன்னும் அதிகம். நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஆச்சாரியார் சொல்றார், 400 பேர் படிச்சிருப்பீங்க. அந்த எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து மனனத்துக்கும் நிதித்தியாசனத்துக்கு எத்தனை பேர் போறீங்க? ஒரு 3 பேர் 4 பேர் அப்படின்றார். அப்ப 100க்கு ஒருத்தர். எல்லாரும் சிரவணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க போயிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா விவகாரத்துக்கு போயிடுறாங்க. சிரவணம் பண்ணதுக்கு பிறகு விவகாரம் பண்ண முடியும், ஆனா மனனம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா விவகாரமே பண்ண முடியாது. நிதித்தியாசனத்துக்கு போனீங்கன்னா 100%, இப்ப நான் பண்ணிட்டு இருக்க டீச்சிங் கூட பண்ண முடியாது நிதித்தியாசனத்துக்கு போக ஆரம்பிச்சா. அப்ப கர்மத்தோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முரண்பாடு. அதனால கர்மகாண்ட பகுதியில இந்த ஞானமானது சொல்லப்படவில்லை. அப்ப இந்த வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னா விஞ்ஞான விசேஷ விஷயாயவ ஜிக்ஞாசா. சாமானிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேதாந்த சிரவணம் பண்ணா தெரிஞ்சிருங்க. வேதாந்த சிரவணத்தை கொஞ்சம் சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் பண்ணிக்கிட்டே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் பிரம்மமா இருக்கேன் தெரிஞ்சுக்கலாம், ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிறதெல்லாம் மாயா தெரிஞ்சுக்கலாம். சாமானிய ஞானம்னு பேர். சாமானிய ஞானத்துக்கு என்ன பேரு? சும்மா சாதாரணமா தெரிஞ்சுக்கிற ஆபாதிக்க ஞானம்னு பேர். கேள்வி ஞானம்னு பேர். கேள்வி ஞானத்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கேள்வி ஞானத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க விவகாரம் பண்ணிக்கலாம், எல்லா பிசினஸ் எல்லாம் பண்ணலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். நிறைய பேர் உலகத்துல இப்ப வந்து ஞானம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவகாரம் பண்றதுக்கு ஞானம்னு ஆகிப்போச்சு. இப்ப எல்லாம் உற்சாகமா விவகாரம் பண்றதுக்கு ஆத்ம ஞானம் கேம்ப். இப்ப வேதாந்தம்லாம் இப்ப வந்து கேம்ப், வேற மாதிரி கேம்ப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஓஸ், கம்பெனியோட சிஓஸ்க்குலாம் இந்த வேதாந்தத்தை படிச்சு கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்றதுக்கு. ஆனா முட்டாள்கள்
இந்த வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு விரோதம், மோட்டிவேஷன் பண்றதுக்காக வந்து இது பண்றது. இப்ப வேதாந்தம் எப்படி ஆயிப்போச்சு? மோட்டிவேஷனல் கிளாஸ் ஆயிப்போச்சு. வேதாந்தத்தை மோட்டிவேஷன் பண்றது. ஆச்சரியமா இருக்கு, என்ன பண்றது? அப்ப வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு வேதாந்தம் விரோதம், 100% விரோதம். சாமானிய ஞானம் விரோதமானு கேட்டீங்கன்னா கேள்வி ஞானம் விரோதம் இல்லை, நல்லா புரிச்சுங்க. ஆனா விஞ்ஞான விசேஷ விஷயாயேவ ஜிக்ஞாசா. உண்மையிலே ஜிக்ஞாசான்றது எது அப்படின்னு கேட்டா, ஜிக்ஞாசனா அறிந்து கொள்வதில் விருப்பம். எப்படி அறியறது? நான் சர்வமா இருக்கேன், நான் மாத்திரம் இருக்கேன், அகம் ஏவ அஸ்மி, நான் ஒருத்தர் தான் இருக்கேன், ஆத்மாவா பிரம்மமா இருக்கேன், எனக்கு மேல இருக்கிறது எல்லாம் கல்பிதம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அனுபூதி விஞ்ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகணும். அப்படின்னா விசேஷ விஞ்ஞான விஷயா, விசேஷ விஞ்ஞானம். என்ன சாமி இதெல்லாம் எங்க இருந்து எடுக்கிறீங்க சாமி? பிரம்மசூத்திரத்துல முதல்ல ஆச்சாரியார் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஒரு சூத்திரம் இருக்கு, அதுக்கு மேல எழுதுறாரு நாகமஸ்மி நாகமஸ்மின்னு யாரும் சொல்றது இல்லை. நான் இல்லை, நான் இல்லை, நான் இருக்கேன், நான் இருக்கேன்னு தான் எல்லாம் சொல்றாங்க. நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சாஸ்திரமும் படிக்க வேணாம். அப்ப நம்ம படிக்க போறது என்ன என்ன விஷயத்துல ஜிக்ஞாசனா? நான் பிரம்மமா இருக்கேன்னு சாஸ்திரம் சொல்லுது, நான் எல்லாமா இருக்கேன்னு சாஸ்திரம் சொல்லுது, சர்வம் பிரம்மமயம்னு சொல்லுது, அந்த பிரம்மமா நான் இருக்கேன்னு சொல்லுது. ஆனா எனக்கு அனுபவம் என்னது? நான் ஜீவனா இருக்கேன், நான் தேகத்துக்குள்ளார இருக்கேன், நான் வேற, இவர் வேற, அவர் வேறன்னு எல்லா உலகத்தை எல்லாத்தையும் எனக்கு வேறா பாக்குறேன். என்னோட அனுபவம் அதுன்னு. அப்ப நம்மள்ட்ட என்ன ஞானம் இருக்குன்னா, வேதாந்தம் படிக்கும் போது சிரவணத்துல தெரியுது நான் பிரம்மமா இருக்கேன்னு வேதாந்தம் சொல்லுது. அனுபவம் என்னது? நான் ஜீவனா இருக்கேன். புரியுதா? வித்தியாசம் தெரியுது இல்ல? வேதாந்தம் சொல்றது புரியுது, நான் பிரம்மமா இருக்கேன், சர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்றது புரியுது. ஆனா என்னோட அனுபவம் எப்படி இருக்கு? நான் ஜீவனா இருக்கேன், சம்சாரியா இருக்கேன், இந்த தேகத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கேன். ஒரு நாள் மாதிரி இந்த தேகம் வந்து ஒரு நாள் மாதிரி இருக்க மாட்டேங்குது, மாறிக்கிட்டே இருக்கு, ரொம்ப அவஸ்தைப்படுத்துது, சுத்தி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துது. நான் எல்லாத்தையும் தேகமா தான் பாக்குறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆனா சாஸ்திரம் சொல்றது புரியுது. அப்போ உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கும்? அப்படின்னா சிரவண காலத்துல முடிச்சோடனே உங்களுக்கு சாமானிய ஞானம் வந்துடும். அப்ப ஜிக்ஞாசா பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற இச்சை பூர்த்தி ஆகாது. அதனால்தான் 30-40 வருஷம் பாடம் கேட்கிறவங்க 70-80 வருஷம் என்னோட ரொம்ப சீனியர், மோஸ்ட் சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் சர்ச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது மகாத்மா பாடம் சொன்னா நான் போய் கேட்கிறேன் அப்படின்னு. ஏன்? ஜிக்ஞாசா பூர்த்தி ஆகலை. ஜிக்ஞாசான்றது தேடுதல் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆகாம இருக்கு. எப்ப பூர்த்தி ஆகும் அப்படின்னா, தன்னை பிரம்மமா அனுபூதி பண்ணும் போது இந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ண பூர்த்தி ஆயிடுது, பூர்த்தி ஆயிடுது. இப்ப நானே வந்து பாக்குறேன், பூர்வாசிரமத்தில் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியிட்ட பாடம் படிச்சுட்டு வந்தேன். என்னோட ஆச்சாரியார் எனக்கு கொடுத்த வித்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபீஸ்ட்னு வச்சுங்களேன், ஃபுல் ஃபீஸ்ட், சப்பன் போகுன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா 54 பதார்த்தங்களை வச்சு ஒரு பெரிய ஃபீஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு வந்து என்னோட குருநாதர் ஆச்சாரியார் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நான் அதுக்கப்புறம் எங்கேயும் ஒரு இடத்துல கூட சத் சங்கம்னு எங்கேயும் போனேன், எங்கேயும் தேடி போகவே இல்லை. எவனாவது ஃபுல் ஃபீஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்கேயாவது ஏதாவது கிடைக்குமான்னு தேடுவானா? தேட மாட்டேன். இது வரைக்கும் சத் சங்கம்னு எங்கேயாவது யாராவது சொல்றாங்க நம்ம போய் கேட்போம்னு கேட்டதே இல்லை. அப்ப சிரவணத்திலேயே இப்படி. இப்ப மனனம் நிதித்தியாசனத்துல பரிபூர்ணம் ஆகும் போது என்ன ஆகும்? நானா ஒருத்தன் நின்றுட்டான் அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சிங் எல்லாம் கம்ப்ளீட்டா இல்லாம போகுது. ஜிக்ஞாசா ஆத்மானுபூத்தியில மட்டும்தான் பூர்த்தி ஆகும். தேடுதல் ஆத்மானுபூதி, ஜிக்ஞாசான என்னது? சர்ச்சிங், தேடுதல். தேடுதல் எப்பப்பா முடிவடையும் அப்படின்னா, தான் பிரம்மம்னு ஒருத்தனுக்கு அனுபூதி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தேடுதல் நின்றுவிடும். தான் பிரம்மம்னு அறியாத வரைக்கும், அனுபூதி ஆகாத வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். எத்தனை வருஷம் ஆனாலும் தேடிக்கிட்டே இருக்கும், அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு போயிட்டே இருக்கும். எப்ப முழுமை அடையும்? ஞான நிஷ்டைன்னு சொல்ற அனுபூத்தியில. அப்போ அந்த விசேஷ விஞ்ஞான விஷயா ஏவ ஜிக்ஞாசா, விசேஷ விஷயம் விஞ்ஞானம், அது அனுபூத்தியில தான், நான் பிரம்மமா இருக்கின்ற அனுபூதி விஷயத்துலதான் ஜிக்ஞாசையானது பொருந்தது. நான் இருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும், நான் பிரம்மமா இருக்கேன், அதுலதான் நமக்கு எல்லாத்துக்கும் ஜிக்ஞாசை உண்டாகிறது அப்படின்னு பேராகிராஃப்ல 2வது பேராகிராஃப் முடிச்சாச்சு. இது அப்புறம் 3வது பேராகிராஃப் பூர்வ பக்ஷி ஆரம்பிக்கிறான். இந்த பாட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் தமிழ்ல எழுதியிருக்கேன்.
இது எல்லாமே வந்து மதுவர்ஷினிலையும் எழுதியிருக்க ரொம்ப எலாபரேட்டா. இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாஜிக். நான் இப்ப பேசுற எந்த வேதாந்தம் நான் பேசினாலும் சங்கரோட இந்த ஆர்டர்ல தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க இதை நல்லா திரும்ப 2-3 வாட்டி இந்த பாஷ்யத்தை உருட்டிட்டீங்கன்னா, இந்த சம்பந்த பாஷ்யத்தை, உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். பூர்வபக்ஷி கேட்கிறான், கர்ம அனாரம்ப இது சேத். அப்ப கர்மத்துக்கு விரோதம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஆத்ம ஞானம் கர்மத்தோட விரோதம். கர்மம் கீதா பாஷ்யத்துல இன்னும் அருமையா சொல்லுவார், கதி ஸ்திதி ந யுகபத்து உபபத்தியத்தேன்னு, ந சம்பவகன்னு. நடக்கிறதும் நிக்கிறதும் ஒரே ஆள் ஒரே சமயத்துல பண்ண முடியாது. நடந்தா நிக்க முடியாது, நின்னா நடக்க முடியாது. கதி ஸ்திதி யுகபத்து ந சம்பவா. யுகப்பத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே காலத்துல ரெண்டு பண்ண முடியுமா? நிக்கிறதையோ நடக்கிறதையோ ஒரே காலத்துல பண்ண முடியுமா? ஒரே சமயத்துல பண்ண முடியாது. நின்னா நடக்க முடியாது, நடந்தா நிக்க முடியாது. இந்த ஆத்ம ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிக்கிற மாதிரி, இந்த கர்மம்ன்றது நடக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி எப்படி பண்ண முடியும்? ரெண்டு விரோதம். அப்ப ஆத்ம ஞானத்தினாலதான் மோட்சம் கிடைக்குது. அப்ப வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் கர்ம காண்டம் சொல்லணும்? கேள்வி வரும். கர்மம், உபாசனா, ஞானம், இதான் 3 செட்டப். கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் வேதத்துல இருக்கிறது. மந்திரம், பிராமணம் இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கர்ம காண்டம். ஆரண்யக பாகம் உபாசனா காண்டம். உபனிஷதங்கள் வந்து ஞான காண்டம் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்கு. அப்ப டைரக்டா வந்து வேதத்துல வந்து ஞானத்தை மட்டும் வச்சுக்கலாமேங்க. இப்ப உங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், கீதா பகவத்கீதா ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 31 முடியுது. நான் சொல்லிக்கிட்டே வரேன். 2வது அத்தியாயத்துல 11ல இருந்து 31 வரைக்கும் இருக்கிற பகுதி சாங்கியம், அது லட்சியம், சித்தாந்தம். அதை உடனே நம்ம அடைய முடியுமான்னு அடைய முடியாது. அதுக்கு ஆரம்பிக்க போறோம். 31ல இருந்து கீதாவில வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா ஆரம்பிக்க போறார். கர்மயோகம் ஆரம்பிக்க போறார். சொல்லும் போதே இப்ப விசாரம் பண்ணும் போதே சொல்லியிருக்கோம், கர்மிகளுக்கு கர்மயோகம், ஞானிகளுக்கு ஞான யோகம் அப்படின்னு 3ல பகவத்கீதையில சாங்கியானாம் ஞான யோகம், கர்மினாம் கர்மயோகம் அப்படின்னு 3ல பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கேள்வி வந்து என்ன கேள்வி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான், நீங்க ஞானம்தான் பூரணம், ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னா வெறும் ஞானத்தை மட்டும் சொல்லலாமே. கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்காமலே விட்டுறலாமே. கர்ம அனாரம்ப இது சேத். வேதத்தோட பூர்வபாகம் கர்ம காண்டத்தை எதுக்கு சொல்லணும்? எல்லாத்துக்கும் வந்து ஞானத்தையே பிரிஸ்கிரைப் பண்ணலாமே. நம்ம ஹோஸ்ட் ஒருத்தர் இருந்தார் நம்மளோட முன்னாடி, அஜித் சார் அப்படின்னு பேரு. அவர் தான் இந்த கிளாஸோட ஆரம்பத்துல எல்லாம் அவர் தான் ஹோஸ்டா இருந்தார். அவர் வந்து ஒரு அகஸ்தியா ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு பெங்களூர்ல ஒரு என்ஜிஓ, அதுல சிஇஓவா இருக்காரு. அவங்களோட அந்த அகஸ்தியா ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 50 lakhs சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுக்குறாங்க. நிறைய ட்ரைபல் ஏரியாலெல்லாம் நிறைய ஒர்க் பண்றாங்க. அஸ்ஸாம், மிசோராம் இது மாதிரியான ஏரியா எங்கெல்லாம் மலைவாழ் கிராமங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் நிறைய ஒர்க் பண்றாங்க. அவர் என்கிட்ட பாடம் படிச்சதுக்கு பிறகு உடனே கேட்டார், என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இதை சொல்லிடலாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஆசை. முதல்ல எடுத்தோடனே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீ ஆத்மாவா இருக்க, நீ பிரம்மமா இருக்க அப்படின்னு எல்லாத்துக்கும் பிரம்மத்தை பத்தி சொல்லி கொடுத்துடலாமா? உடனே அவருக்கு ஏன்னா அந்த ஆசை எல்லாத்துக்கும் ஆகட்டுமே அப்படின்னு. அப்படி பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜிக்ஞாசான்றது வந்து பாத்தீங்கன்னா அறிந்து கொள்வதில் விருப்பம் வந்து எப்ப உண்டாகுது அப்படின்னா, அதான் ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல் பேராகிராஃப்ல சொல்லியாச்சு. கர்மத்தை வந்து ஆசை இல்லாம பண்ணி உபாசனையையும் ஆசை இல்லாம பண்ணினவனுக்கு தான் அந்த கரண சுத்தி உண்டாகுது. அந்த கரண சுத்தி உண்டானவனுக்கு தான் விவேகம் வந்து பாத்தீங்கன்னா வருது. எது நித்தியம் எது அனித்தியம்னு விவேகம் வருது. அந்த விவேகம் வந்ததுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா துவைத்த விஷயங்களா இருக்கிற வெளி விஷயங்கள்ல தோஷ தரிசனம் பார்க்கிறான், தோஷத்தை பார்க்கிறான். தோஷத்தை பார்க்கறதுனால தான் அவனுக்கு வைராக்கியம் வருது. வைராக்கியம் வந்தவனுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற நான சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும். கேனோபனிஷத்து சொல்லலாம். அப்ப வைராக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து சொல்லும் போது இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்ஸ்காரம் ஆகும் ஒழிய வாஸ்தவத்துல ஞானம் உண்டாகாது. இதுதான் ப்ராசஸ். அப்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த சம்சாரம் ஒருத்தனுக்கு தெரியணும். விவேக வைராக்கியம் வந்ததுக்கு பிறகுதான்
முமுட்சுத்துவம் ஒழுங்கா வரும். முமுட்சுத்துவம் வந்தவனுக்கு தான் அப்பா போதுடா இந்த சம்சாரத்துல இருந்து எப்படா வெளியில வர்றது அப்படின்னு தோன்றவனுக்கு தான் இந்த வேதாந்தம் பலித்தமா. அப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது, இல்லைன்னா முன்னாடி காலத்திலே பண்ணிருப்பாங்கல்ல. அப்ப ஒருத்தன் கேட்கிறான், கேள்வி கேட்கிறான் பூர்வபக்ஷி, எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல கர்மகாண்டம் சொல்லப்பட்டிருக்கு? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணு அப்படின்னு விதிக்கிறோம். எதுக்காக கர்மங்களானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன? கர்ம அனாரம்பாதி திச்சே, கர்மத்தை ஆரம்பிக்காமலேயே இருக்கலாமே. பூர்வ பாகத்தை மொத்தத்தை எடுத்துடலாமே. வேதத்துல எதுக்கு கர்மகாண்டம்ன்ற பூர்வ பாகம் வச்சிருக்கணும்? கர்மத்தை பண்ணாமையே டைரக்டா ஞானத்தை போதிக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்டா சித்தாந்தி சொல்றாரு, என்ன இல்லப்பா அப்படி இல்ல. ஏன்னா நிஷ்காமசிய சம்ஸ்காரார்த்தத்வாத். நல்லா தெரிஞ்சுங்க, இன்ஸ்டிடியூஷன் இதை மிஸ் பண்ணுது. என்னது நிஷ்காமசிய? நன்றது மறுப்பு, நீ சொல்றது தப்புப்பா, கர்மத்தை ஆரம்பிக்காமலேயே போக முடியாது. ஏன் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, நிஷ்காமசிய சம்ஸ்காரார்த்தத்வாத். நிஷ்காமமா கர்மத்தை பண்றவனுக்குத்தான் அந்த நிஷ்காம கர்மம் என்ன பண்ணுது? சித்தத்துல சம்ஸ்காரம் சொல்லக்கூடிய சுத்திகரணத்தை பண்ணுது. முதல் பேராகிராஃப்ல இருக்கிறத திரும்ப பேசுறார். நிஷ்காமிய கர்ம யோகம், கர்மத்தை கர்மியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? நிஷ்காம கர்மத்தை பண்ணணும். பண்ணும்போது அந்த கரணம் மெதுவா மெதுவா சுத்தி ஆகுது. அதுக்காக தான் வந்து வேதத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, வேதத்துல கர்மகாண்டம் எதுக்கு அப்படின்னா நிஷ்காமியமா அதை பண்ண 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 அந்த கரணம் சுத்தியாகும், ஞானத்துக்கு யோக்கியதா உண்டா. அப்ப நிஷ்காமம் பண்றதுக்கு கர்மம் வேணும்ல, அதுக்காக தான் கர்மம் வச்சிருக்கு. அப்ப முதல் ஸ்டெப் யாருக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஞானத்தை கொடுக்க கூடாது. ஞானத்தை கொடுத்தா அதை வந்து கிரகணம் பண்ற சாமர்த்தியம் யாருக்குமே உண்டாகாது. முதல்ல யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன சொல்லணும்? நிஷ்காமியமா கர்மம் பண்ணு, ஈஸ்வரார்ப்பணமா கர்மம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பலன் மேல ஆசை வச்சு கர்மம் பண்ணாத அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப நான் பேசுற பகுதி வந்து பாத்தீங்கன்னா 31க்கு மேல 55 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கீதால வந்து பாத்தீங்கன்னா சங்கரரும் கீதா கிருஷ்ண பரமாத்மாவும் நல்லா சொல்ல போறாங்க. 3வது சாப்டர்ல இருந்து ஆரம்பிக்கும் ஃபுல்லா பகவத்கீதா ஆல்மோஸ்ட் 18வது சாப்டர் வரைக்கும் நிஷ்காம கர்மத்தை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நிஷ்காமம் நிஷ்காமம் நிஷ்காமம்னு சங்கரர் சொல்ல போறார், கீதாச்சாரியார் சொல்ல போறார். மொத்த பகவத்கீதையை படிக்கும் போது நமக்கு என்ன தெரியும்? இது என்னடா இது ஃபுல்லாவே கர்மயோகமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. அவ்வளோ கர்மயோகம் இப்ப இருக்கிற மந்திரமே இருக்கு. நிஷ்காமசிய சம்ஸ்காரார்த்தத்வாத் இருக்கு பாத்தீங்களா? இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகமே இருக்கு. 3வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகமே இருக்கு. ந கர்மனா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே. 3வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகமே சொல்றார், ந கர்மனா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. அருமையான ஸ்லோகம் சொல்ற. கர்மத்தை பண்ணாமலே விடலாமானா பண்ண முடியாது. எந்த கர்மத்தையும் பண்ணாம சுத்திகரணம் நடக்காது. சுத்திகரணம் பண்ணணும், இந்த சித்தத்துல இருக்கிற மலங்கள் போகணும், காமக்ரோத லோப மோகங்கள்லாம் போகணும் அப்படின்னா அந்த கர்மம் நிஷ்காமிய கர்மம் பண்ணினாதான் போகும். ஒருத்தன் கர்மத்தை செய்யாமல் இருக்கிறதுனால சித்தியை அடைய முடியாது. சிம்பிள். அது அப்படியே இங்க எழுதிருக்கு. நிஷ்காமசிய சம்ஸ்காரார்த்தத்வாத். நிஷ்காம கர்மம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? கர்ம காண்டம் எதுக்கு அப்படின்னா நிஷ்காமமா பண்றதுக்கு. நான் ரொம்ப திட்டுவேன் கர்ம காண்டிகள். ஏன்னு கேட்டீங்கன்னா லோபம் லோபம் லோபம். ஒரு சண்டிகோமம் பண்றதுக்கு ஒருத்தரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். என்னோட குருபாய் வந்து ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் இருக்கார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் நல்ல சொத்துலாம் இருக்கு. அவருக்கு யாரும் ஃபேமிலி இல்லை, ஒரு ஆள். பூர்வ ஆசிரமத்தில் அவங்க சொத்தெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு பெரிய வீடு, நல்ல பழைய கேரளா டைப் வீடு, நிறைய சம்பாதிச்சார், ஃபாரின்லாம் போய் சம்பாதிச்சார். என்னோட ஆச்சாரியர்கிட்ட பாடம் கேட்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வைத்தியத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் வைத்திய கர்மத்தில் இறங்கணும் அப்படின்னும் போது நான் சொன்னேன், அவர் போய் தங்குற இடத்துல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டிகோமம் பண்ணுங்க, ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் புராணம் இதிகாசங்கள்லாம் நம்ம என்னெல்லாம் உத்தாரணம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் உங்கள் தனத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா பண்ணலான்னு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டிகோமம் பண்ணி அந்த இடத்த பவித்திரம் பண்ணுறதுக்காக ஒரு சண்டிகோமம் ஏற்பாடு பண்ணணும். பண்ணதுக்கு பிறகு என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா செலவு பண்ணணும். செலவுனா ஒருத்தர் ப்ரீஸ்டுங்கெல்லாம் கேட்டதை காட்டிலும் 2 மடங்கு பைசாவை கொடுத்தோம்.
நல்ல வசதி வாய்ப்புகள், அவங்க வந்து தங்கி எல்லாத்தையும் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அவர் என்ன பண்றாரு, கிரகஸ்தரில் தனியாள், அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஹோமங்கள் பண்றதுக்காகவே நல்ல நல்ல பாத்திரங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜா பொருட்கள் எல்லாத்தையும் புது செட்டு, அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. கலசத்துல இருந்து ஆரம்பிச்சு பார்த்து 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 திருவனந்தபுரத்துல அவ்வளோ அருமையா அவர் நினைச்சிட்டாரு, நம்ம நிறைய நிஷ்காமியமா ஹோமங்களை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நிறைய புதுசா வாங்கினார். நான் தான் ஐடியா சொன்னேன், எல்லாத்தையும் வாங்கி வச்சாச்சு, ஹோமங்கள் நடக்குது, எல்லாம் நடந்து முடியும் போது சண்டி ஹோமத்துக்கு சம்பாவனை எல்லாம் பண்ணியாச்சு. நான் அள்ளி அள்ளி கொடுக்குற ஆள். நான் சம்பாவனை வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு மடங்கு 50,000 ரூபாய் கேட்டாங்கன்னா நான் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குற ஆள். நான் அள்ளி கொடுப்பேன், மனசு நல்ல மனசா கொடுப்பேன் நான் பிராமணர்களுக்கு. என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் ஹோமம் முடிஞ்சது, நாங்கள் வந்து ஒரு அன்னதானம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஊரில் இருக்கவங்க எல்லாத்துக்கும். இந்த ஹோமகுண்டத்தில் பூர்ணாகுதியெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னு அந்த பக்கம் நானும் அவரும் என்னோட குருபாயும் அந்த பக்கம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளார இந்த ஹோமம் முடிச்சவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, நாங்கள் புதுசாக வாங்கி வச்சிருந்த இந்த பாத்திரங்கள் கலசங்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றது, எனக்கு ரொம்ப துக்கமாகி போச்சு. எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டாங்க. நான் வந்து பார்த்து என்னங்க இது இப்படி இருக்க. அவர் கூட இருந்த குருபாய் சொல்லிட்டார், சாமி விட்டுருங்க, எதையும் சொல்லுங்க, ஒரு பாத்திரம் இல்லைங்க, மணியில இருந்து ஆரம்பிச்சு பஞ்ச பாத்திரத்துல இருந்து கலசத்துல இருந்து மொத்தத்தையும் மூட்டை கட்டி ஒரு 6 பேர் வந்தாங்க, மொத்தத்தையும் மூட்டை கட்டி கொண்டு போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார், சாமி என்னோட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுது. அவர் கேட்டார் என்கிட்ட, சாமி இந்த வீடு காலியாக தானே சாமி இருக்கு? ஆமாஜி காலியாக தான் இருக்கு, வேணா கேளுங்களா சாமி, எங்களுக்கு கொஞ்சம் எழுதி வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா வேத பாடசாலையாக மாற்றிக்கிறேன். ஒரு ஆள் வீட்டில் இல்லை அப்படின்னா வீட்டை எவனாவது எழுதி கேட்பான், நான் யோசிப்பார். அப்போ அவர் முடிவு பண்ணார், இனி கர்மகாண்டம் நான் பண்ணவே மாட்டேன் சுவாமி, முடிவு பண்ணிட்டார். அவர் புதுசா வாங்கின 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் பாத்திரங்கள் எல்லாத்தையும் அதோட போச்சு, அவர் அதோட கர்மகாண்டத்தையும் முடிச்சுட்டார். எனக்கு வேதாந்தம் போதும் சாமி அப்படின்னு வைராக்கியம் வந்து போச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்குறேன், பெரும்பாலும் நல்ல பிரீஸ்டுகள்லாம் இருக்காங்க, நல்ல வைதிகர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள பற்றி நான் இங்கே பேச்சே இல்லை, எனக்கு நிறைய நல்ல வைதிகர்கள்லாம் தெரியும், ரொம்ப பரம பவித்திரமான வைதிகர்கள்லாம் தெரியும். ஆனால் கர்மகாண்டம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மகாண்டம் லோபத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு கொடுத்தாலும் உலகத்தில் இருக்கிற பிஸ்னஸ் பண்றவன் போதும் சொல்றானா, சொல்றது இல்ல, இன்னும் லாபம் வேணும், இன்னும் லாபம் வேணும், இன்னும் லாபம் வேணும்னு எப்படி பிசினஸ் பண்றவன் நினைக்கிறானோ அதே மாதிரி தான் இந்த கர்ம காண்டத்திலையும் பூர்வ பாகத்திலையும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ பண்ணி முடிச்சாலும் பத்தாதுன்ற எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பண்றவங்களுக்கும் அப்படிதான், எஜமானர்களுக்கும் பூர்த்தி வரவே வராது. அப்ப யாரை கண்டனம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காமியமான கர்மங்கள் இருக்கு பாருங்க. இந்த காமியமான கர்மங்கள் நீங்க அதுவும் அலகாபாத் இது மாதிரியான திரிவேணி சங்கமமா இருக்கட்டும், இல்லை வந்து கயா புத்தகயா காசிலாம் போயிட்டீங்கன்னா அடிச்சு புடுங்குவாங்க. துவாரக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களை கோயில் வாசல்ல போய் நின்னீங்க, அந்த வைதிகர்கள் பூஜாரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளைக்காரங்கன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு பூஜை பண்ணி வைக்கணும், கையில் இருக்கிறதெல்லாம் உருவிட்டு தான் விட்டுருவாங்க. மொத்தத்தையும் கையில நான் எப்போ போனாலும் காசிக்கு போனாலும் அலகாபாத் கயா யாரையாவது கூட்டிட்டு போனேன் அப்படின்னா முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் தெரியும் எனக்கு, நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பர்ஸ் எல்லாத்தையும் இங்கேயே வச்சிருங்க ஜி, வச்சுட்டு நான் சொல்ற அமௌண்ட் மட்டும் கையில எடுத்துக்கிட்டு வாங்கன்றுவேன். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் அதிகமா கொண்டு போனா கூட மிச்சம் வராது, அடிச்சு புடுங்குற கொள்ளைக்காரர்கள். அப்ப எவ்வளவு காமம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த கர்மகாண்டம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான லோபத்தை உண்டு பண்ணக்கூடியது. எங்கேயாவது நிஷ்காமம் கோயில்ல பாத்திருக்கீங்களா? எங்கேயாவது ஹோமம் நடக்குது, எதுவும் வேணாம் ஈஸ்வரன் பிரீத்தி ஆகட்டும், நடக்குதா? நடக்கல. எந்த வைதிகர்களும் நிஷ்காமம்ன்றத அக்செப்டே பண்றது இல்லை. அப்ப நம்ம எங்க கண்டனம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமியமான கர்மங்கள் பந்தத்தை ஏற்படுத்தும், அதனால அதை கண்டனம் பண்றோம். கர்மங்கள் எதுக்காக அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லுது கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிஷ்காமியமா பண்ணும் போதுதான் அது நமக்கு மோட்சத்துக்கு ஹேத்துவா காரணமா ஆகுது அப்படின்னு சொல்லுது. அதான் ஆச்சாரியா சொல்லிட்டார், நிஷ்காமசிய சம்ஸ்காரார்த்தத்வாத். நிஷ்காமமா இருக்கிறவனுக்கு அந்த கர்மங்கள் என்ன பண்ணுது? சம்ஸ்கார அர்த்தத்வாத். சம்ஸ்காரம்னா அந்த கரண சுத்தியை உண்டு பண்ணக்கூடிய பிரயோஜனத்தை கொடுப்பதாக ஆகின்றன சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பூர்வபக்ஷி கேட்கிறான், யதி ஆத்ம விஜானேன ஆத்ம வித்யா விஷயத்வாத்
பரித்தித்யாஜிஷிதம் கர்ம ததக பிரக்ஷாலனாதி பங்கஸ்ய தூராத் அஸ்பர்ஷனம் வரம் இத்தியாரம்பக ஏவ கர்மனக ஸ்ரேயா. ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான். நீங்க ஆத்ம விஞ்ஞானேன, ஆத்ம விஞ்ஞானம்னா ஆத்ம ஞானம், ஆத்ம ஞான ஆத்ம அனுபூதி, ஆத்மா ஞானத்தை அடைஞ்சு பரோட்ச ஞானத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் அபரோக்ஷ அனுபூதி பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஆத்ம வித்யா விஷயத்வாத், ஆத்மாவை அறிஞ்ச பிறகு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்மங்களை என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பரித்யாஜிஷிதம், பரித்தியஜம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தியாகம் பண்றதுன்னு அர்த்தம். அதில் விருப்பம் உள்ளவனாக இருப்பாயிர்களானால் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு ஆத்ம ஞானத்துக்கு பிறகு அவித்யா விஷயமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும், இந்த உலகத்தையும் இந்த தேகத்தையும் சர்வ கர்மங்களையும் நீங்க தியாகம் பண்ணணும்னு சொல்றீங்க. ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிட்டு வேதாந்த நல்லா கேட்டுட்டு இந்த உலகத்துல எந்த கர்மத்தினாலையும் ஒன்னும் ஆக போறதில்லை, இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு உங்களுக்கு தியாகம் பண்றதுல விருப்பம் இருக்குமெனில் தித்யாஜிஷிதம், பரித்தியாகம் பண்ணுவதற்கு விருப்பமெனில். ஏன் பரித்தியாகம் பண்ணணும்? தியாகம் பண்ணணும், எல்லாத்தையும் விடணும். எதுக்காக விடணும்? எல்லாம் அவித்யா விஷயத்துவா, எல்லாமே அவித்யிலிருந்து உண்டானது. அது எப்ப தெரியும்? குருநாதர் மூலமா ஆத்ம ஞானத்தை அடைஞ்ச பிறகு மெதுவா மனனம் பண்ணதுக்கு பிறகு தெரியுது. மனனம் பண்ண பண்ண சிரவண காலத்துல கூட ஞானம் நிறைய பேருக்கு உண்டாக்குறது இல்லை. திரும்ப திரும்ப அதான் சொன்னேன், கீதா சுகீதா கர்த்தவ்யா. இப்ப இந்த கேனோபனிஷத்தை வந்து திரும்ப திரும்ப உருட்டணும். உபனிஷதங்களையும் பகவத்கீதையும் திரும்ப 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 நல்லா மனசுக்குள்ளார கொண்டு வந்தோம்னு வச்சுங்க, சிரவணம் நடந்து நல்ல மனனம் நடக்க நடக்க தெரிஞ்சிடும் அந்த உலகத்துல ஒன்னு அடையிறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டிங்க நிஸ்ஸார். இதெல்லாம் சாரமே இல்லாது, ஒன்றும் இல்லை. வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க போயிட்டே இருக்கும். வாழைத்தண்டு வாழை மரத்தை உரிக்க உரிக்க என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. சாரமா ஏதாவது கிடைக்கும்? கடைசியில் இருக்க தண்டுல கூட சாரம் இல்லை, வெறும் தண்ணி தான் இருக்கு. ஒன்றும் இல்லை இந்த உலகத்துல. அப்படின்னு ஒரு ஞானம் வந்தவன் என்ன பண்ணுவானா, எதையும் அடைய விரும்ப மாட்டான். சர்வ கர்ம சந்நியாசம், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வெறும் ஆத்மாராமனா மனன நிதித்தியாசனம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப எப்ப உண்டோ? ஆத்ம விஜானாத், ஆத்ம விஜானேன, ஆத்ம விஜானத்து மூலமா ஆத்ம வித்யா அவித்யா விஷயத்வாத். அதுக்கு அடுத்தது வந்து ஆத்ம விஜானேன ஆத்ம அவித்யா விஷயத்வாத். ஆத்மாவை அறியாத விஷயமா இருக்கிறதா இந்த உலகம் எல்லாம், தேகத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே. அப்ப ஆத்ம விஞ்ஞானத்தினால இதை எல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கு விருப்பம் இருக்குமெனில் முழுசா கர்ம தத்தக, கர்மத்தையும் விடுறதுக்கு ஆசை இருக்கும் அப்படின்னா அதை காட்டிலும் ஒரு லாஜிக் வந்து மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன லாஜிக் அப்படின்னா, எதுக்கு சேத்துல இறங்குவானேன், சேத்தை வந்து காலில் பூசிக்கிட்டு திரும்ப தண்ணியை எதுக்கு தேடுவானேன்? நம்ம கேட்போம்ல, எதுக்கப்பா சேத்தை பூசிக்கிட்டு தண்ணியை தேடுறேன்? சேரு இருக்குன்னு தெரிஞ்சுது அப்படின்னா தூரமா இருக்கலாம்ல. கரெக்டு. சேத்துல இறங்கிட்டு தண்ணியை தேடிட்டாலே எனக்கு காலெல்லாம், அது மாதிரி அனுபவம்லாம் எனக்கு நிறைய இருக்கு. நர்மதா கரையெல்லாம் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேரா இருக்கும். இறங்கிப்போம், தண்ணியை பார்த்துட்டு தண்ணி குளிச்சிடலான்னு இறங்குனா பார்த்தா சேரில் மாட்டிப்போம். அப்புறம் வந்து மேற்கொண்டு போக முடியாது, உள்ள இழுத்துரும். அப்போ திரும்ப வெளியில வந்துடுவோம், தட்டி தடுமாறி கையெல்லாம் ஊனி சேரா ஆயிடும். ஆத்து தண்ணி இருக்கும், ஆனால் உடம்பெல்லாம் சேரா இருக்கும். நம்ம ஏதாவது பைப்பு கிடைக்குமா, எங்கேயாவது தண்ணி எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி அலைவோம். அப்ப சேத்துல இறங்காம இருந்திருக்கலாம் இல்ல, தண்ணியை தேடி அலையாம இருந்திருக்கலாம் இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவன் நியாயம் சொல்றான். பிரக்ஷாலனாதி பங்கஸ்ய, பங்க பிரக்ஷாலன நியாயம்னு பேரு. இதுக்கு பேரு வந்து பங்க பிரக்ஷாலன நியாயம்னு பேரு. இந்த ஸ்லோகத்துக்கு பேரு யாராவது எழுதி வச்சுக்கிறதா எழுதி வச்சுங்க, ஒரு நியாயம் இது. இந்த பங்க பிரக்ஷாலனம்னு என்ன அர்த்தம்? பங்கஸ்ய அப்படின்னா இந்த சேரு. இந்த சேத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கி அதுல அப்பிக்கிட்டு, அந்த சேத்தை வந்து உடம்பெல்லாம் அப்பிக்கிட்டு பிரக்ஷாலனாத்து, பிரக்ஷாலனாத்து அப்படின்னா அதை வந்து வாஷ் பண்றதை காட்டிலும், அதை சுத்தம் பண்றதை காட்டிலும் தூராத் அஸ்பர்ஷனம் வரம், அந்த சேத்துல இருந்து
தூரமா இருந்துகிட்டு அந்த சேத்தை டச் பண்ணாம இருக்கிறது வரம்னா சிரேஷ்டம், ரொம்ப சிறந்தது. சேத்துல இறங்காம சேத்தை டச் பண்ணாம இருக்கிறது உயர்ந்தது தான். எதுக்கு சேத்துல இறங்கி அதை வாஷ் பண்ணணும்? அதை காட்டிலும் சேத்துல இறங்காம தூரத்திலேயே இருந்துகிட்டு இருக்கிறது சிறந்ததாச்சே. இதி அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு, பங்க பிரக்ஷாலன நியாயம். அதுபடி அனாரம்ப ஏவ கர்மனக ஸ்ரேயான். எதுக்கு முதல்ல கர்மத்தை ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் எதுக்கு கர்மத்தை தியாகம் பண்ணணும்? ஆரம்பத்திலேயே கர்மத்தை பண்ணாமையே இருந்துட்டா ரொம்ப நல்லது இல்லையா? ஏன்னா கர்மத்தை பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு பிறகு கர்மத்தை விடணும்னு சொல்லுது. இன்னைக்கு காலையில பாஷ்யத்திலேயே பாத்தீங்கன்னா அதான் சொல்றார், முமுட்சுவா இருக்கிறவனுக்கும் இல்ல ஞானிக்கும் கர்மத்துல அதிகாரம் இல்லை, சர்வ கர்ம சந்நியாசத்தில் தான் அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒருத்தன் சொல்றான், எதுக்குங்க பின்னாடி கர்மத்தை விடணும், கர்மத்தை ஆரம்பிக்காம இருப்போமே அப்படின்னு. நல்ல ஐடியா தானே, கர்மத்தை ஆரம்பிக்கலாமே இருக்கலாமே அப்படின்னு கேட்டா, அல்ப பலத்வாத் ஆயாச பகுலத்வாத் தத்துவஞானாத் ஏவச்ச ஸ்ரேயக பிராப்தேகே இதிச்ச. இந்த கர்மம் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஐயோ, ஒரு தானம் பண்றதுக்குள்ளார எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நீங்க நல்ல காரியம் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் நல்ல காரியமே பண்றதுல இறங்குறதே இல்லை. ஏன் தெரியுங்களா? அதுல அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. தர்ம காரியத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இறங்கிட முடியாது, ரொம்ப கஷ்டம் தர்ம காரியம். அதனால்தான் நம்ம எல்லாரும் நல்லவங்களா இருக்கோம். என்னை சுத்தி நிறைய நல்லவங்க, ஆனா யாருமே தர்மி இல்லை, ரொம்ப கம்மி. தர்மம் பண்றவங்க ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லவனாவே வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டு நல்லவனாவே, கெட்டது யாருக்கும் பண்ண மாட்டாங்க, கெட்டது நினைக்க மாட்டாங்க. ஆனா தர்மம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். உடம்பு பாத்தீங்கன்னா உடம்பால மனசால எல்லா கஷ்டங்கள்லாம் வரும். தர்மம் சம்பாதிக்கிறது, புண்ணியம் சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அதை நிஷ்காமியமா பண்றோம் அப்படின்னா இன்னும் அதிகமா கஷ்டப்படணும். நிறைய அவப்பெயர்கள் வரும், உடம்பெல்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். வேலை ஒரு அன்னதானத்தை பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. ஒரு அன்னதானம் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், ஒரு 50-100 பேருக்கு பண்ணிடலான்னு. அது சமைச்சு அதை கொடுத்து முடிச்சோட தான் தெரியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதை எக்ஸிக்யூட் பண்றது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னு இருக்கும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு யாரோ பண்ணட்டும் அப்படின்னு நம்ம கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடும். அப்ப இவன் கேட்கிறான், பூர்வபக்ஷி கேட்கிறான், கர்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா அல்ப பலத்வாத். கர்மத்தோட பலன் எப்படிப்பட்டது? அல்பமான பலன். அது மட்டும் இல்ல, ஆயாச பகுலத்வாத், ரொம்ப சிரமம், ஆயாசம், ரொம்ப ஆயாசம். பாயசம் குடிக்கணும்னா ஆயாசப்பட்டுதான் ஆகணும். பாயசம் நல்லாதான் இருக்கு, எடுத்து குடிச்சிடலாம். ஆனா ஐயோ, அந்த பாயசம் பண்றதுக்குள்ளார அதுவும் சில பாயசத்தை அந்த ப்ரௌன் கலர், கோல்டு ப்ரௌன் கலர் வரணும் அப்படின்னா அந்த பாலை போட்டு திரட்டு பால் மாதிரி காயற வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் உருளியில போட்டு. ஒரு மணி நேரம் காய்ச்சினதுக்கு பிறகுதான் அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும், அந்த கலர் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், ஸ்மெல் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். பாயசம் அரவணை பாயசம் பண்ற மாதிரி பண்ணணும். அக்கார வடிசல்னு சொல்லுவோமா, அக்கார வடிசல்னு ஃபேமஸான ஒன்று இருக்கு. அதெல்லாம் பண்ணாதான் தெரியும். ஐயோ ஆயாசம், ரொம்ப ஆயாசம். நான் அதான் அடிக்கடி கேட்பேன், ஆயாசப்பட்டு பாயசம் குடிக்கணுமாச்சி, அதுக்கு குடிக்காமையே இருக்கலாமே, பாயச ஆசையே வேணாம் அப்படின்னு அவன் கிளியரா சொல்றான். கர்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு கர்ம காண்டம், ஒரு யாரையாவது இந்த வாரத்துல சதுர்த்தியில ஏதாவது பண்ணுங்க. உத்தராயணம் ஆரம்பிச்சிருச்சு, சதுர்த்தியில பாத்தீங்கன்னா ஒரு கணபதி ஹோமத்தை பண்ணுங்க, அப்பப்ப பண்ணுங்க, ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணுங்க, வீடு ரொம்ப மங்களமா இருக்கும். பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெறுமனே ஒரு கணபதி ஹோமத்துக்கு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டை தேடி அடைவீங்க பாருங்க. பிரீஸ்ட் ஒரு இது வேணும், அது வேணும். நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவன் சொல்லும் போதே சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா 8 செங்கல் 16 செங்கல்னு. செங்கலை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்போம். எங்க செங்கல், சிட்டில எல்லாம் செங்கல் எங்க கிடைக்குதுன்னு தெரியாது. மணல் கீழே கொட்டுற மணலுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு மூட்டை மணல் கிடைச்சா நல்லா இருக்குமேனு எங்கெங்கயோ போய் நிக்க வேண்டியிருக்கும். பில்டிங் கட்டுற இடத்துல எல்லாம் போய் நின்றுட்டு மணலை கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா எருக்கம் புல்லுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா கேட்டிருப்பாங்க. கணபதிக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு நாயுருவி எங்கெங்க கிடைக்குன்னு தேடி தேடி அலையணும். சமித்து பாத்தீங்கன்னா தேடி அலையணும், இந்த சமித்து தான் வேணும்னா அதை தேடி அலையணும். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்றதுக்குள்ளார இங்க அங்க அலைஞ்சு கலெக்ட் பண்ணியாச்சு. பிரீஸ்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் பண்ணி முடிச்சு நிமிடத்துக்குள்ளார ஒரு கணபதி ஹோமம் பண்ண முடியாதுங்க, ரொம்ப ஆயாசம்ங்க, ரொம்ப கஷ்டம். கர்மகாண்டம் ஆயாச பகுலத்வாத்,
ரொம்ப கஷ்டம். ஆயாசம் பகுலம்னா என்ன அர்த்தம்? நிறைய சிரமம். அது மட்டும் இல்லாம அல்ப பலன், கர்ம காண்டத்தோட பலன் அல்ப பலனா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா தத்துவ ஞானாதேவச்ச ஸ்ரேயா, தத்துவ ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது அப்படின்றதுனால இதுச்சே. அதனால என்ன பண்ணலாம், கர்மத்தை ஆரம்பிக்கவே வேணாம். இதான் இங்க நிறைய பேர் அதான் பண்றாங்க. நான் இப்ப ஒரு 30 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறது என்ன தெரியுங்களா, யாரையாவது எதையாவது பண்ணுங்கன்னு சொன்னா பக்கத்திலே வர மாட்டாங்க. யாரும் பக்கத்துல வர மாட்டாங்க. வேதாந்தம் கேளுங்க, கேட்கலாம் சாமி, ரொம்ப சூப்பர். ஏன்னா எதுவும் பண்ண வேணாம்ல, சிரமமே இல்லை. கிளாஸ்ல வந்து உட்காந்து ஆனந்தமா கேட்டுட்டு சாந்தி சாந்தி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். வேதாந்தம் கேட்கறதுல கொஞ்சம் கூட சிரமம் இல்லை. ஆனா கர்மம் பண்றதுல நிறைய சிரமம் இருக்கு. ஒரு பூஜையோ, ஒரு ஜபமோ, ஒரு பிராணாயாமமோ, ஒரு அன்னதானமோ, லௌகிகத்துல மற்றவங்களுக்காக ஒரு கர்மா பண்றது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். வைதிக யாகாதி கர்மங்கள், ஹோமங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றதை காட்டிலும் டைரக்டா ஆத்ம ஞானத்தையே கேட்கலாமே. ஆத்ம ஞானம் ரொம்ப சிரேஷ்டமாச்சே, மோட்சத்தை கொடுக்கறதாச்சே அப்படின்னு இதுச்சே. அவன் சொல்றான் பாருங்க, சேத்துல இறங்கி சேத்த பூசிக்கிட்டு தண்ணிய தேடுறத காட்டிலும் சேத்த தொடாம தூரமா இருக்கிறது எப்படி சிறந்ததோ, அதே மாதிரி கர்மத்தை பண்ணி அதுக்கப்புறம் ஞானத்தை கேட்டு திரும்ப கர்மத்தை தியாகம் பண்றது எதுக்கு? முதல்லயே கர்மத்தை தியாகம் பண்ணிடுவோம். தியாகம் பண்ணிட்டு வெறும் ஞானத்தை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா, இப்ப இருக்கிறதுல இப்ப யாரெல்லாம் இருக்கீங்களோ 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பாடம் கேட்கறதுல யாரெல்லாம் யூடியூப்ல கேட்கறாங்களோ அவங்களும் 30 வருஷத்துக்கு முன்னாடி பாடம் ஆரம்பிச்சவங்க எல்லாம். நேற்று ஒருத்தர் பார்த்தேன், அவர் சொன்னார், 15 வருஷமா நின்ன இடத்துல நிக்கிறேன் சாமி. ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ரமணாசிரமம் பக்கத்துல ஒருத்தர் ரொம்ப நாளா நல்ல சீக்கர், நல்ல சாதகர், நான் இன்னைக்கு 2வது முறை பார்த்தேன். அவர் சொன்னார், சாமி 15 வருஷமா நான் நிறைய சாதனை பண்ண மாதிரியே தெரிஞ்சது. கண்ணு மூடி உட்கார்ந்து ஆத்ம தியானம்னு. இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, எங்க ஆரம்பிச்சனோ நான் அங்கேயே நிக்கிறேன் சாமி. எங்க ஆரம்பிச்சோமோ அங்கதான் நிக்கிறோம் எல்லாரும். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம ஞானத்தை ட்ரை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. வேதாந்தம் கேட்கறது, நான் யாரு அப்படின்ற விசாரம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால எல்லாருமே அது ஈஸியா, எல்லாத்துக்கும் ஒரு கேம்ப், வேதாந்த கேம்ப் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் வந்துருக்கு. ஆனா வந்து அதை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, உடனே ஆச்சாரியா சொல்றார், சித்தாந்தி ஆரம்பிக்கிறார், சத்தியம் நீ சொல்றது கரெக்ட், நீ சொல்றது 100% அர்த்தாங்கிகாரம்னு பேர். அர்த்தாங்கிகாரம்னா ஒருத்தர் சொல்றாரு மறுக்கிறாரு அப்படின்னா, தப்பா பேசுறாருன்னா, நீ தப்புப்பா அப்படின்னு எடுத்தோன்னு சொல்லாம, ஆமாமா நீ சொல்றது சரிதான்ப்பா அப்படின்னு பாதி அக்செப்ட் பண்ணிட்டு, நீ சொல்றதுல எது பாதி, கர்மத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது, கரெக்ட் தான். அது கர்மம் எப்பவுமே அல்ப பலன், கரெக்ட் தான். கர்மம் பண்றது ஆயாசம், ரொம்ப பகுலம், அது கரெக்ட் தான். கர்மம் பண்றது கஷ்டம் தான். கர்மத்தை காட்டிலும் ஞானம் உயர்ந்த பலனை, மோட்ச பலனை கொடுக்கக்கூடியது, கரெக்ட் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் ஏதத்து அவித்யா விஷயம், கர்ம அல்ப பலத்வாதி தோஷவத்து பந்தரூபம் ச சகாமசிய. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் கர்மத்தெல்லாம் நிப்பாட்டுங்கன்னு சொன்னா நிப்பாட்ட முடியுமா? நான் நிப்பாட்ட முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஏதத்த அவித்யா விஷயம். இந்த கர்மம் இருக்கு பாத்தீங்களா, கர்மங்கள் எல்லாம், நம்ம பண்ற எல்லா கர்மங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவித்யா விஷயம். அஜ்ஞானம் காமம் கர்மம், இதான் எப்பவுமே வச்சு அவித்யா காம கர்மம். ஆச்சாரியார் சொல்ற ஸ்டெப் இதான். அவித்யா இருக்கணும். அவித்யா இருக்கிறதுனாலதான் காமம் உண்டாகுது, ஆசை உண்டாகுது. ஆசைப்பட்டதை அடையறதுக்காக தான் ஒரு கர்மத்தை பண்றோம். அவித்யா காமம் கர்மம். அப்ப கர்மம் சம்பவிக்குதுனாவே அந்த இடத்துல என்ன இருக்கு, அவித்யா இருக்குன்னு அர்த்தம், காமம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆச்சாரியர் சொல்றார், ஏதத்து நீ சொல்றது ரொம்ப உண்மைப்பா. இந்த கர்மம்ன்றது ஏத்தத்துல, இந்த கர்மமானது அவித்யா விஷயம், அஜ்ஞானத்தினால உண்டாகிறது ஆசை, ஆசையினால உண்டாகிறது கர்மம். கர்ம அல்ப பலத்வாதி, கர்மம் எப்படிப்பட்டது, அல்ப பலனை உடையது, ஆயாச பகுலம், ரொம்ப சிரமமானது எக்ஸிக்யூட் பண்றது. அப்படி இருந்தாலும் தோஷவத்து, தோஷத்தை உடையது. கர்மம் என்ன பண்ணும், பந்தத்தை உண்டு பண்ணும், புண்ணிய பாபத்தை கிரியேட் பண்ணும். புண்ணிய பாப்பம் என்ன பண்ணும், ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். புண்ணியம் பண்ணினீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்க, திரும்ப ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன் வரணும். பாப்பம் பண்ணாலும் நரகத்துக்கு போகணும்.
போகம் தீர்ந்தோன கஷ்டங்கள்லாம் தீர்ந்தோன திரும்ப பேக் டு பெவிலியன், திரும்ப உலகத்துக்கு வரணும். அப்ப எந்த கர்மமா இருந்தாலும் புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே பந்தத்தை கொடுக்கக்கூடியது, சம்சாரத்தை கொடுக்கக்கூடியது, தோஷத்தை உடையது, தோஷவத்து. அது மட்டும் இல்ல, பந்த ரூபம் நம்மள வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துல பந்தப்படுத்தக்கூடியது. இது மாதிரி இருக்கிறது சகாமசிய. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆசை உள்ளவனுக்கு, நீங்க வெளியில இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறதா வெளியில போய் பேச முடியுமா சாமினா? பண்ண முடியாது. ஆசை உள்ளவனுக்கு அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, முண்டக்க உபனிஷத்துல ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. முண்டக்க உபனிஷத்துல சொல்றார், காமான்ய காமயதே மன்யமானக ச காமபிர் ஜாயதே தத்ர தத்ர அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. காமான்ய மன்ய காமான்ய காமயதே மன்யமானக, எவன் எவன் எதை எதை ஆசைப்படுகின்றானோ, எவன் எவன் எதை எதை ஆசைப்படுகிறானோ அதை அதை அடைவதற்கு ஆங்காங்கு பிறக்கின்றான். மந்திரம் சொல்லுது, எவன் எவன் எதை எதை அடைய ஆசைப்படுகிறானோ அவன் அவன் அதை அதை அடைவதற்காக ஆங்காங்கு பிறக்கின்றான். இப்ப நான் நினைக்கிறேன் சன்னியாசியா இருந்துகிட்டு, ஆஹா பக்கத்து வீட்டுக்காரன் பாரு என்ன அருமையா 2 குழந்தைங்க, நல்ல கிரகஸ்தன்ல 2 குட்டிங்க இருக்கு பக்கத்துல. அப்பா வண்டியில ஏறி உட்காந்து அந்த அப்பாவுக்கும் அந்த பசங்களுக்கும் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுங்களா? நான் நிறைய கோயில் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். என்ன அந்த கிரகஸ்தர்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் வரும். அந்த அந்த ஒரு அருமையான ஒரு சைல்டுஹுட்டோட டைம்ல அப்பா அம்மாவுக்கு இருக்கிற சந்தோஷம் என்ன இருக்கும், அப்படியே மகிழ்ச்சி சந்தோஷம். எனக்கு ஒரு ஆசை வருது, நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி குடும்பஸ்தனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ததாஸ்து பகவான் சொல்லிருவாரு, அடுத்த ஜென்மத்துல நீ கிரகஸ்தனா போற அப்படின்னு. இப்ப நம்ம எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்த வரோம், நம்ம எதெல்லாம் இப்ப அடைஞ்சிருக்கோமோ இது எல்லாம் எதோ ஜென்மத்துல கேட்டது. ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, கேட்டதெல்லாம் உடனே கிடைக்காது. நீங்க 100 ஜென்மத்துக்கு முன்னாடி கேட்டது இப்ப கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு விஷயமும் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதை ஹஸ்பண்ட் கொடுத்துருப்பாரு, ஒய்ஃபை கொடுத்துருப்பாரு. சில்ட்ரன்ஸ் வந்து 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி கேட்ட சில்ட்ரன்ஸை வந்து இப்ப கொடுத்துருப்பாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணிருக்காருன்னா, எங்கெங்கயோ கேட்டது எல்லாத்தையும் ஒன்னா கூச்சி ஒரு கர்மத்துல ஒரு ஜென்மத்தை கிடைக்குது. எல்லாம் எக்கு தப்பா இருக்கு. எல்லாம் நான் ஆசைப்பட்டது வேற மாதிரி ஆசைப்பட்டேன், எந்தெந்த ஜென்மத்திலயும் ஆசைப்பட்டது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல ஒருத்தர் இருக்கார். ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை போய் கேட்டீங்கன்னா, ரோட்ல வீடு இல்லாம ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன ஆசைப்படுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன வீடு இருந்தா நல்லா இருக்கும். எவ்வளவு எப்படி ஒரு சின்ன வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. பகவான் என்ன பண்ணுவார், ததாஸ்து அப்படின்னு. இப்ப நிறைய பேர் சின்ன வீடோட இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. சே ஒரு சின்ன வீடுல மாட்டிக்கிட்டோமே, ஒரு பெரிய வீடு இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பகவான் பாப்பார், ததாஸ்து அடுத்த ஜென்மத்தை பெரிய வீட்டுக்கு போ, பெரிய வீடு ஆயிடுச்சு. சே இந்த பெரிய வீட்டை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல சாமி. பெரிய வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல குழந்தை குட்டிகளா ஒரு 10-16 பேர் வேணும். குழந்தைங்க வந்து 8 குழந்தைங்க வேணும். ததாஸ்து 8 குழந்தைங்க இருக்கட்டும், 10 குழந்தைங்க இருக்கட்டும். மண்டப் காஞ்சி போயிடும். ஒரு ஜென்மத்துல 8 குழந்தைங்க கிடைச்சோன்னா ஐயோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பக்கம் இருக்குது. சே ரொம்ப குழந்தைங்களே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ததாஸ்து அடுத்த ஜென்மத்துல குழந்தையே இருக்காது. அப்போ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம தான் கேட்கறோம். அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும் போது எனக்கு இது வேணான்னு சொல்றோம். திரும்ப ஒரு ஜென்மம். நீங்க எதையெல்லாம் கேட்கிறீங்களோ அதையெல்லாம் பகவான் கொடுக்கிறார் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி. கர்மம் எப்ப டேலி ஆகுதோ அது வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்ப நம்ம அடைஞ்சிருக்க ஒவ்வொரு விஷயமும் என்னது, யார் கேட்டது? நான் கேட்டு வாங்கின வரம். மந்திரம் சொல்லுது, காமான் யக காமயதே, எவன் எந்தெந்த விஷயங்களை காமப்படுகின்றானோ ஆசைப்படுகின்றானோ அந்தந்த விஷயங்களை அடைவதற்காக அந்தந்த ஜென்மத்தை எடுக்கின்றான் அப்படின்னு மந்திரம் சொல்லு. காமானிய காமயதே மன்யமானக ச காமபிர் ஜாயதே தத்திர தத்திர. அப்ப காமப்பட்டீங்க அப்படின்னா அதை அடையறதுக்காக என்ன பண்ண வேண்டிய, அங்கங்க பிறந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். எத்தனை ஜென்மம் தெரியாது சார், போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இது நூ காமயமானக, இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ஆசை கொள்பவன் அப்படின்னு 2 ஸ்ருதிகள் வந்து பாத்தீங்கன்னா இதி ஸ்ருதிப்யா ந நிஷ்காமஸ்ய. கர்மம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக கர்மம் பண்றோம்? ஆசைப்பட்டதை அடையறதுக்கு கர்மம் பண்றோம். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா புத்தர்காமேஷ்டியாக ஒரு சுவாமி வச்சு நான் தான் பண்ணி கொடுத்தேன் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு குழந்தையே இல்லாம இருந்துச்சு. புத்தர்காமேஷ்டியா, வைதிகம் கர்மம் பலன் கொடுக்காம போகாது, சிம்பிள்.
எந்த கர்மமா இருந்தாலும் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி. எவ்ரி ஆக்ஷன் should be an equal reaction. இருக்கிற லௌகிக நியாயம். யதா கர்ம ததா பலன் சொல்லப்பட்டிருக்கு. எவ்விதமான கர்மமோ அவ்விதமான பலன் கிடைக்கும். செவுத்துல பந்து அடிச்சிங்கன்னா பாலை வந்து அடிச்சிங்க அப்படின்னா அப்படியே போயிடும், திரும்ப ரிட்டர்ன் வரும்ல. அதே மாதிரி தான் கர்மா, பூமராங்குன்னு பேரு. நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா திரும்ப வந்துடும், நம்ம கைக்கே வந்துடும். அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதர்காமேஷ்டி யாகம் பண்ணவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டார், இறந்து போயிட்டார். இப்போ அந்த புதர்காமேஷ்டி யாகம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு பிரபல பிராரப்தம் வந்து அவங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிரபல பிராரப்தம் போயிட்டு இருக்கு. இந்த புதர்காமேஷ்டி யாகம் வந்து பலன் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் வந்து அங்கே இல்லை, அவர் இறந்து போயிட்டார். இப்போ கர்மா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எஜமானன் அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். எவ்வளோ குழந்தைங்க ஜி, வீடு ஃபுல்லாக குழந்தைங்களா இருக்கணும் ஜி அப்படின்னு. அடுத்த ஜென்மத்தில் அவர் என்ன பண்ணுவார், வீடு ஃபுல்லாக குழந்தைங்களா இருக்கும், மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருப்பார். இதுதான் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமசிய, எவன் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை பண்றான், எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் 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 அப்படின்னு எவன் சொல்றானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்மத்துக்கு காரணமா ஆகிறது இல்லை, அவனுக்கு ஜென்மம் கிடைக்கிறது இல்லை, அதை அடையறதுக்காக திரும்ப பிறக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப சகாமசிய, காமத்தை உடையவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் கிடைக்குது, காமம் இல்லாதவனுக்கு திரும்ப ஜென்மம் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. தஸ்யது, சரி அந்த நிஷ்காமனுக்கு என்ன ஆகுது, காமத்தை உடையவன் அங்கங்கு பிறந்து அதை அனுபவிக்க வேண்டியிருக்கு. எவன் எல்லாத்தையும் பகவானுக்கு ஈஸ்வரார்ப்பணமா நான் பூஜையா பண்றேன்னு ஒருத்தன் நிஷ்காமமா பண்றானா, தஸ்யது அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சம்ஸ்காரார்த்தான் ஏவ கர்மாணி பவந்தி. அந்த கர்மங்கள் அவன் பண்ணக்கூடிய அந்த நிஷ்காமிய கர்மங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, சம்ஸ்கார அர்த்தானி ஏவ கர்மாணி, எல்லாமே பியூரிஃபிகேஷன் பண்ற கர்மங்களாக ஆகிறது. அப்ப நல்லா டிஃபரெண்ட் பாத்துங்க. ஒரே மாதிரிதான் கர்மா, ரெண்டு பேர் பண்ற கர்மாவும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கர்மா பண்ணுவான். ஒருத்தனுக்கு உள்ளுக்குள்ளார ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு உள்ளுக்குள்ளார ஈஸ்வரார்ப்பணம்ன்ற நிஷ்காமம் இருக்கும். ஒருத்தன் கர்மத்துல பந்தப்படுறான், ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ம சுத்தியை அடையா. ரெண்டு உள்ளுக்குள்ள இருக்க பாவம், காமமும் உள்ளதா இருக்கு, புத்திக்குள்ளதா இருக்கு, நிஷ்காமமும் உள்ளதா இருக்கு. ஆனா வெளியில இருக்கிறவனுக்கு தெரியுமா, வெளில இருக்கிறவனுக்கு தெரியாது. வெளில இருக்கிறவன்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், இப்ப நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன், டெய்லி எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். நாங்கள் ரெகுலரா தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சொல்றார். என்ன சொல்றாரு அவரு, செல்லும் இடமெல்லாம் ஒக்கும், சொல்லும் வகையான் அறவினை ஓவாது செல்லும் வாய். எனக்கு இவ்வளவு பெரிய குரல்லாம் சொல்ல தெரியாது, கடைசியில் இருக்கிற சொல்லுங்க. கொல்லும் வாயெல்லாம் செயல், கொல்லும் வாயல் செல்லும் வாயெல்லாம் செயல். ஒரு குரல், பெரிய குரல் சொல்றாரு நாத பிரம்மம், எனக்கு தெரியல. மந்திர திருக்குறள் சொல்றாரு, போற இடத்துல எல்லாம் தர்மத்தை பண்ணு அப்படிங்கிற. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட நீங்க வந்து அந்த தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்காமம்ன்றது எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணம் பண்றது. இது தெரிஞ்சதுனால இப்ப நாங்க என்ன பண்றோம் தெரியுங்களா உங்களுக்கு, எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமா ரோட்ல இறங்குன, ரோட்ல எல்லாம் இல்லை, இப்பவே எப்பெல்லாம் பட்சிகள், எவ்வளவு பட்சிகள் வருது தெரியுங்க, நிறைய பட்சிகள் வருது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும், ராத்திரியும் நான் ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரோட்ல இறங்கினாலும் ஃபீடிங் தான். யார் யாருக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும், இல்லைன்னு யார்ட்டையும் சொல்றதே இல்லை, இல்லைன்னு எதையுமே சொல்றது இல்லை. நாங்களா வலுக்கட்டாயமா போய் யாரெல்லாம் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்றது. ஏன்னா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய காரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர ஆராதனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசுதேவ குடும்பக்கம். ஈஸ்வர பாவம் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இந்த உள்ள ஈஸ்வரன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு ஆராதனை பண்ணணும், அவனுக்கு கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆத்ம சாந்தி அடையும். நம்ம பண்றோம் பாத்தீங்களா, எந்த பலனும் உத்தேசம் பண்ணாம, பேனர் இல்லாம போற வழியெல்லாம் தர்மம் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்மம் சுத்தி அவ்வளவு ஆகும், பாவம் நல்லா பெருகும் உங்களுக்கு. அப்போ ஒரே கர்மா இன்னொருத்தர் பேனர் போட்டு பண்ற, நிறைய திருவண்ணாமலையில ஏகப்பட்ட பேர் பேனர் போட்டு பண்றாங்க. பேனர் போட்டு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணி NGOs மாதிரி நிறைய ஏகப்பட்ட பேருக்கு ஆசை இருக்கு. ஒரு நிமித்தமா வச்சுக்கிட்டு அன்னதானம் பண்றோம் அப்படின்னு நிமித்தமா வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பேர் ஃபாரின் ஃபண்டை கலெக்ட் பண்ணி அவன் நல்லபடியா இருக்கான். பாப்பிகள் பாப்பத்தை அடைகிறாரு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, ரெண்டு பேரும் ஒரே கர்மத்தை பண்றாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்றவங்க இருக்காங்க, எந்த ஒரு நயா பைசா கூட எடுக்காம 100% சேவையா பண்றவங்க இருக்காங்க.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரே கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் சகாமத்தோட பண்றான், அவன் வந்து காமத்தை அடையறதுக்காக திரும்ப திரும்ப பிறக்கிறான். இன்னொருத்தன் வந்து அதே கர்மத்தை பண்றான், நிஷ்காமமா பண்றான், அவனுக்கு என்ன ஆகுது, அந்த கர்மம் என்ன பண்ணுது, சித்தத்தை வந்து சம்ஸ்காரம் சொல்லக்கூடிய சுத்தப்படுத்துறதா ஆகின்றது. தன் நிர்வர்த்தக ஆசிரிய பிராணி விஞ்ஞான சகித்தான், பிராண விஞ்ஞான சகித்தான். தன் நிர்வர்த்தக ஆசிரிய அந்த அந்தக்கரண சுத்தியை ஏற்படுத்துறதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த புருஷனுக்கு கர்மத்தோடு சேர்ந்து பிராண விஞ்ஞானம்னா என்ன அர்த்தம், பிராண உபாசனைகளையும் சகிதானி கூட இருக்கின்றது. அப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணணும் தெரியும், கர்மத்தை விடலாமான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, விட்டுறாதீங்க. ஆச்சாரியர் சொல்ல போற கர்மம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்திகரணம் பண்றதுக்கு. நமக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகமும் இந்த ஸ்தூல தேகமும் சூக்ஷ்ம தேகமும் ப்ராப்ளமா இருக்கு சுவாமி அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, கர்மயோகத்தை கண்டிப்பா பண்ணியாகும். எவ்வளவு உற்சாகத்தோட முடியுமா அவ்வளவு உற்சாகத்தோட கர்மத்தையும் என்ன உபாசனை கர்மமும் பண்ணணும், கூடவே பிராண விஞ்ஞானம். பிராண விஞ்ஞானம்னு என்ன அர்த்தம், பிராண உபாசனைகளோடு சேர்த்து கர்மத்தையும் நிஷ்காமமா பண்றவனுக்கு அந்த கர்மங்களும் உபாசனைகளும் சித்த சுத்திய கொடுத்து ஞானத்துக்கு யோக்கியதையை உண்டு செய்கின்றன. முடிஞ்சு போச்சு. அப்ப எதுவும் பண்ண வேணான்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க, எதுவும் பண்ண வேணாம்னா என்ன ஆகும், இருந்த இடத்துலயே நிக்க வேண்டியதுதான். எப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அங்கேயே நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான். ஒன்றும் நடக்காது, அனுபூதிக்கெல்லாம் போகவே முடியாது. அப்ப அனுபூதிக்கு போகணும்னு யாருக்கெல்லாம் மோட்சத்தை அடையணும்னு இச்சை இருக்கோ அவங்க கர்மத்தையும் பிராண உபாசனைகளையும் பண்ணணும். நான் உங்களுக்கு பிராண உபாசனைக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்க, ஓங்காரத்தை சொல்லிட்டு இருக்கிறது. அப்ப அந்த ஓங்கார உபாசனைகள் பிராண உபாசனைகள் எல்லாத்தையும் கர்மத்தோடு சேர்ந்து, கர்மம் உபாசனை ரெண்டுத்தையும் எப்படி பண்ணணும், நிஷ்காமமா பண்ணிட்டு. வெளியில பாக்குறவங்களுக்கு நீங்க எப்படி பண்றீங்கன்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு எதுவும் வேணாம், இது ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம் நான் பண்றேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அந்த கர்ணத்துல பாவசக்தி அதிகமாயிட்டே போகும். நான் பிரம்மமா இருக்குன்ற பாவிக்கிற தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாயிட்டே போகும். இல்லைன்னா பாவிக்கவே முடியாது உங்களுக்கு, இது தடையாவே இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு முடியும். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். நாராயண் நாராயண் நாராயண். ஒரு சான்ஸையும் மிஸ் பண்ணாதீங்க ஜி. ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்றது வந்து நிஷ்காமியமா இந்த உலகத்துக்கு யாராவது கண்ணு முன்னாடி வருவாங்க. ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எல்லாம் நமக்கு வந்து வரப்பிரசாதமா பகவான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எதையோ அனுப்பிக்கிட்டே இருப்பார். ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா டக்குன்னு யூஸ் பண்ணுங்க. கர்மயோகம் மாதிரி பவித்திரம் பண்ணக்கூடியது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. மந்திரம் சொல்லுது, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணாக விவிதிசந்தி அப்படின்னு ஒரு மந்திரம் பிருகதாரண்யம். யஜ்ஞத்தினாலும் தானத்தினாலும் தபஸினாலும், எப்படிப்பட்ட யஜ்ஞ தான தபஸ், ஆசை இல்லாமல் செய்யப்படக்கூடிய யஜ்ஞ தான தபஸ். நம்ம கர்மா எந்த கர்மா பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம். எந்த தானம் பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம். எந்த தபஸ் பண்ணாலும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வர பிரீத்தியார்த்தம். வேதாந்தத்துக்குள்ளார என்ட்ரு ஆயிட்டீங்கன்னாவே காமமே இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு வந்து எனக்கு இது வேணும்னு சொல்றீங்களோ மாட்டிக்கிட்டே இருப்பீங்க, பவுண்ட் ஆகிட்டே இருப்பீங்க, ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஈஸ்வரன் கர்மா பண்ணுவேன், அது கர்மா பண்ணா பலன் கிடைக்குமா கிடைக்காதா? பூமராங்னு சொல்லியிருக்கோம்ல, கர்மா பூமராங், கண்டிப்பா பலன் கிடைக்கும்ல. அதை ஆசைப்படுறதை விட்டுருங்க, எந்த கர்மா பண்ணாலும் பலன் கிடைக்குங்க. நீங்க வேணான்னு சொன்னாலும் கிடைக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் பண்ணீங்கன்னா என்ன இதுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, அது என்ன கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து மனச்சலனம் உண்டாகாது. சில சமயம் லாபம் வரும், சில சமயம் நஷ்டம் வரும், சில சமயம் ரொம்ப உச்சத்துக்கு போகும், சில சமயம் ஏதாவது அவமானப்பட வேண்டியிருக்கும். இது எது கிடைச்சாலும் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணீங்கன்னா மனசு சாந்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிலையில இருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்துல வந்து ஆசைப்பட்டு பண்ணும்போது கர்ம பண்ண பலன் கிடைக்கும், ஆனா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி கர்மாவோட பலன் வந்து ஃபிக்ஸ் ஆயாச்சு, பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் ஆயாச்சு. இப்ப நமக்கு பண்றது கர்மா, இப்ப பண்ற கர்மா ஃபியூச்சருக்கு பலன் கொடுக்க போகும், ஆகாமி. இதெல்லாம் ஏற்கனவே பண்ண பலன் தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். சாகர வரைக்கும் அனுபவிக்கிற எல்லாமே ஏற்கனவே பண்ண கர்மாவோட பலன்.
அதை மாற்றி அமைக்க முடியுமா? நீங்களும் நானும் அதை மாற்றி அமைக்க முடியாது. இப்ப நம்ம பண்ற கர்மாவை எல்லாத்தையும் ஆசைப்பட்டீங்கன்னா இதை அடையறதுக்காக ஆகாமி கர்மம் என்ன பண்ணும்? ஜென்மத்தை கொடுக்கும் பவிஷ்யத்துல. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் பர்த் எனக்கு வேணான்னு ஒருத்தருக்கு ஆசை இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஒண்ணு வேணா சாமி, ஒண்ணு வேணா சாமி, ஒண்ணு வேணா சாமி, ஒண்ணு வேணா சாமி, நீதா வேணும் சாமி, நீதா வேணும் சாமின்னு கேட்டுட்டே இருக்கும். வேற எதுவும் கேட்கக்கூடாது. இதுதான் முக்கியமானது. நாளைக்கு பார்க்கலாம். அறிவு.